வெல்கம் யூத் ப்ரோக்ராமுக்கு. ஸோ அவங்க 3 பேரும் வெனஸ்டேஸ் வந்திருந்தாங்க. நீங்கள் ஃபஸ்ட் இயர் வர முடியல இல்லையா? ஐ திங்க் ரொம்ப எக்கோவாக இருக்க மாதிரி. ஸோ லாஸ்ட் வீக்கு வெனஸ்டே, எவ்ரி வெனஸ்டே ப்ரோக்ராம் இருக்கு இல்லையா? வெனஸ்டே அண்ட் சண்டேஸ் ப்ரோக்ராம் இருக்குது. ஸோ வெனஸ்டே நாங்கள் இந்த டைட்டில் தான் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். வார், க்ரைம், வாட் இஸ் த சொல்யூஷன் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தோம். ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ ஏன் இந்த டைட்டில் எடுத்தோன்னு தெரியுது? ஏதாவது எதனால்? கரெக்ட். ஸோ இன்றைக்கி சுச்சுவேஷனில் இப்போ அட்லீஸ்ட் வார் ஓரளவு செட்டில் டவுன் ஆகிடுச்சு. ஆனால் வார் பெருசாக வார் நடந்துகிட்டு இருந்தது. ஏன் அப்படின்னு, ஏன் வார், எதனால் இந்த டாப்பிக்னு தான் கேட்டேன். இதுக்கான ஆன்சரே அவர் கிட்டத்தட்ட சொல்லிட்டார். ஏன் அப்படின்னா, இன்றைக்கி சொசைட்டியில் மக்களுக்கு வந்து நம்ம சோல் அப்படின்ற கான்செப்ட் தெரியாதனால இந்த இடம் என்னது, அந்த இடம் என்னதுன்னு சொல்லி சண்டை போட்டுட்ருக்காங்க. அதனால தான் எல்லா பிரச்சனையும் வருது. அதனால தான் இப்போ வார் நடந்ததுமே கூட இல்லையா? எனவே நீங்கள் 3 பேர் வெனஸ்டேயில் இருந்தீங்க. நீங்களும் வந்திருந்தீங்கள்ல? இல்லை லலித் இல்லைல்ல, வெனஸ்டேயில். கரெக்டு. ஸோ அதனால் இப்போது நீங்கள் 2 பேர் ஃபஸ்ட்டு பதில் சொல்லாதீங்க, இவங்க சொல்லட்டும். ஸோ நம்ம அதை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். கிட்டத்தட்ட நீங்கள் சொன்ன ஆன்சர்ஸ் கரெக்டு தான். நாங்கள் அந்த வெனஸ்டே பார்த்துருந்தப்போ கிட்டத்தட்ட இன்றைக்கி நம்ம ஹிஸ்ட்ரிலாம் படிக்கிறோம் இல்லையா? வெளியில் ஸ்கூல் காலேஜஸ் ஹிஸ்ட்ரிலாம் படிக்கிறோம். எவ்வளோ வார் பற்றி படிச்சிருக்கோம். சோஷியலில் நம்ம படிச்சிருக்கோம்ல, இண்டோ பாக் வாராக இருக்கட்டும், இல்லைனா வேறு எதோ எத்தனையோ வார், வேர்ல்டு வார் 1, வேர்ல்டு வார் 2 எல்லாமே படிச்சிருக்கோம். ஸோ இந்த மாதிரி வார்லாம் நடக்கிறதுக்கான ரீசன்ஸ் என்னென்னவா இருக்கும் அப்படின்னு நீங்கள் என்னென்ன நினைக்கிறீங்க? எதனால் ஒரு இடத்துல ஒரு வார் அப்படின்னு நடக்குது? அந்த நாட்டை வளர்ச்சி ஆக்கிறதுக்காக. ஸோ அதாவது வேறு ஒரு நாட்டுக்கிட்ட நிறையா விஷயங்கள் இருக்குது, அது வந்து எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு காரணத்தினால வார் நடக்குது. கரெக்ட். இது வந்து எக்கனாமிக்கல் கெயின் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நாட்டுக்கிட்ட இருக்கிற வளம் எங்களுக்கு வேணும் அப்படின்றதுக்காக வார் நடக்குது. வேறு ஏதாவது ரீசன்? கிட்டத்தட்ட அவர் ஒரு ஆன்சர் சொன்னார் ஆல்ரெடி. இந்த இடம் என்னோடது அப்படின்னு சொல்லி, அதுக்கு தான் இப்போ இந்த வார் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது இப்போ உதாரணத்துக்கு இந்தியா பாகிஸ்தான் எடுத்துக்கிட்டோம்னா, காஷ்மீரில் எப்போவுமே சண்டை நடந்துகிட்ருக்கு. எதனால் சண்டை நடக்குது? அந்த காஷ்மீர் எனக்கு வேணும்னு பாகிஸ்தான் சண்டை போடுறாங்க, இந்தியா எனக்கு வேணும்னு சொல்லி சண்டை போடுறாங்க. அதனால் லேண்டுக்காக, நிலத்துக்காக நடக்கக்கூடிய ரீசன்னால் வார் வருது. வேறு ஏதாவது ரீசன் யோசிச்சு வைங்க. நாங்கள் ஒரு 8 ரீசன் பார்த்துருந்தோம். 2 பேரோட கருத்தும் வேறு மாதிரி இருக்குது. ஸோ ரெவல்யூஷனரி அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. ஒரு நாட்டுக்குள்ளே இருக்கும்போது சில மக்களுக்கு ஒரு விதமான ஒப்பீனியன் இருக்குது, இன்னொரு சில மக்களுக்கு வேறு விதமான ஒப்பீனியன் இருக்குது. அதனால் என்ன நடக்குது? 2 பேருக்கு இடையில், 2 தரப்புக்கு இடையிலேயே வார் நடக்குது. அது நாட்டுக்குள்ளேயும் இருந்தாலும் சரி, வேறு நாடாக இருந்தாலும் சரி, டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன்னால் நடக்குது. உங்கள் விதிமுறைகள் எங்களுக்கு பிடிக்கல, நாங்கள் சொல்கிற ரூல்ஸை நீங்கள் கொண்டு வாங்க. காலேஜ்லேயே நடக்கும்ல, காலேஜில் நாங்கள் ஸ்ட்ரைக் பண்ணுறோம், ஸ்டூடெண்ட்ஸ்லாம் சேர்ந்து. ஒர்க் பிளேஸில் வந்து யூனியன் லீடரை வச்சு நாங்கள் வந்து ஸ்ட்ரைக் பண்ணுறோம் அப்படின்னு பண்ணுவாங்க. ஏன்னா அந்த ரூல்ஸ் எங்களுக்கு பிடிக்கலன்னு. கரெக்ட். இதுவும் ஒரு காரணம் வார் நடக்கிறதுக்கு. வேறு ஜஸ்ட்டு உங்களுக்கு என்ன தோணுது? எதனாலலாம் வார் நடக்குதுன்னு நம்ம பார்க்குறோம் அப்படின்ற மாதிரி சும்மா உங்களுடைய லலித் ஏதாவது சொல்லு. ஆக்சுவலாக கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னு வைங்களேன். இப்போ 2 வாரத்துக்கு முன்னாடி இந்தியா பாகிஸ்தான் போர் நடந்தது இல்லையா? உண்மையிலேயே எதனால் அந்த வார் ஸ்டார்ட் ஆச்சுன்னு யோசிச்சு பாருங்கள். பாகிஸ்தான் வந்து டெரரிஸ்ட் வந்து ஒரு 28 பேரை கொன்னாங்க. யாரை கொன்னாங்க? சத்தமாக சொல்லி கேட்கல. இந்தியன் பீப்புள். அவங்க இந்தியன் பீப்புள்னு பார்த்து கொன்னாங்களா? ஏன்னா அதில் ஒரு நேபாளியும் கொன்னாங்க. அவங்க ஒரு கொஸ்டின் கேட்டாங்க மக்கள்கிட்ட, அதை கேட்டுட்டு தான் கொன்னாங்க. இவங்களை கொல்லலாமா அவங்கள கொல்ல வேணாமான்னு டிசைட் பண்ணதே அந்த கொஸ்டினை வச்சு தான். எக்ஸாக்ட்லி. ஸோ நீ வந்து முஸ்லீமான்ற கேள்வி கேட்டாங்க. இல்லைன்னு சொன்னால் என்ன பண்ணாங்க? அது ஆமாம் நான் முஸ்லீம்னு சொன்னேன் அப்படின்னா அவனை ப்ரூஃப் பண்ணி காட்ட சொன்னாங்க. ப்ரூஃப் பண்ணி காட்ட சொல்லிவிட்டு அவங்க அந்த கல்மா, அவங்களோட இதில் வந்து அந்த ப்ரேயர் ஒன்று இருக்கும், அல்லா மட்டும்தான் கடவுள், நம்ம அவரை வர்ஷிப் பண்ணுறோன்னு. அந்த ப்ரேயரை யார் சொல்கிறாங்களோ அவனை விட்டுட்டாங்க. அப்போ இந்த வார் ஸ்டார்ட் ஆனதுக்கான ரீசன் என்ன?
ரிலீஜியன். கரெக்டாக? சில இடத்துல ரிலீஜியன் காரணத்தினால வார் நடக்குது. ஸோ இப்போ நம்ம பார்த்த மாதிரி எக்கனாமிக்கல் கெயின் வேணுன்றனால வார் நடக்குது. சில இடத்துல நிலத்தினால பிரச்சனைனால வார் நடக்குது. சில இடத்துல நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு ஒன்று விதிமுறைகளை பிடிக்கல அதனாலன்னு சொல்லி வார் நடக்குது. இப்போ நம்ம பார்த்தது ரிலீஜியன். வேறு ஏதாவது? நாங்கள் பெரிய ஆள், நேஷ்னலிசம் இன்னொரு ரீசன். நாட்டுப்பற்று. வெறுமனை நான் இந்த நாட்டுக்காரன், எனக்கு என் நாடு தான் முக்கியம், மற்ற நாடு வந்து வளர்ச்சி பெறக்கூடாது, மற்ற நாடு நல்லா இருக்கக்கூடாது. ஸோ தேசப்பற்றுன்றது ரொம்ப ஓவராக தாண்டி போய் இந்த அளவுக்குலாம் நடக்கக்கூடியது இருக்குது. சிவில் வார். ஸோ இந்த மாதிரி சில ரீசன்ஸ் இருக்குது. சரிங்களா? இப்போ நம்ம பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஓகே இந்த ரீசன்லாம் இருக்கட்டும். வார் அப்படின்றத நம்ம இன்றைக்கி நேற்றுலேருந்து பார்க்கல, ஆயிரக்கணக்கான வருஷமாக பார்த்துட்டு தான் இருக்கோம், கோடிக்கணக்கான வருஷமாக பார்த்துட்டு தான் இருக்கும். உதாரணத்துக்கு சாஸ்திரத்தில் அன்றைக்கி நாங்கள் யூத் ப்ரோக்ராம் புதன்கிழமை முடித்தோன்னே ஒரு பையன் கடைசியாக லேட்டாக வந்தார். அவர்கிட்ட நாங்கள் சொன்னோம் இந்த மாதிரி இன்றைக்கி டாபிக் வந்து வார் பற்றி பேசணும் அப்படின்ட்டு. உடனே அவர் கேட்டார், மகாபாரதம் வார் பற்றி பேசுனீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. நான் சொல்லியிருந்தேன் இந்தியா பாகிஸ்தான் வாரை பற்றி நாங்கள் பேசியிருந்தோம் அப்படின்ட்டு. பட் பாயிண்ட் என்ன, வார்ன்றது அப்பத்துலேருந்தே இருக்குது. கரெக்டாக? ஸோ இப்போ கொஸ்டின் என்னென்னா, வார் கரெக்டாக தப்பா? வார் அன்னையிலேருந்து இருக்குது. நம்ம சாஸ்திரத்துலேயும் வாரை பற்றி படிச்சிருக்கோம், வாரை பற்றி இருக்குது. இன்றைக்கும் வாரை பற்றி இருக்குது, வாரை பற்றி படிக்கிறோம். அந்த வார் கரெக்டாக தப்பா? வார் வந்து பண்ணலாமா பண்ணக்கூடாதா? சூப்பர் சூப்பர் பாயிண்ட். இந்த பாயிண்ட் எங்கே கற்றுக்கிட்டீங்க? எப்போ கேள்விப்பட்டீங்க இந்த பாயிண்ட்? யார் சொல்லி உங்களுக்கு? ஜென்ரலாக உங்களுக்கு மீன்ஸ் மற்ற விஷயத்துலேருந்து தெரிஞ்சுக்கிட்டீங்க. எக்ஸாக்ட் பாகவதத்தில் இதுதான் சொல்லப்படுது. உங்கள் பேர் மதன்? மாதவன். கரெக்ட். ஸோ மாதவன் கரெக்டாக சூப்பர் ஆன்சர் இது. வார் ஆக்சுவலாக இப்போ சுருக்கமாக சொல்லணும்னா, வாரில் 2 டைப் ஆஃப் வார் இருக்குது. தர்மிக் வார், அதர்மிக் வார் அப்படின்னு. சரியான சண்டை, தப்பான சண்டை. சண்டையில் என்னங்க சரியான சண்டை தப்பான சண்டை? இப்போ ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். ஒரு மிலிட்ரி ஆஃபீஸர் இருக்கார், துப்பாக்கி எடுத்து ஆப்போசிட்டில் இருக்க ஒருத்தனை சுடுறாரு. கரெக்டாக தப்பா? ஒரு மிலிட்ரி ஆஃபீஸர், அவருக்கு கவர்மெண்ட்லேருந்து ஒரு துப்பாக்கி கொடுத்துருக்காங்க, அப்போசிஷனில் ஒருத்தரை பார்க்குறாரு, சுடுறாரு. இது சரியா தப்பா? எப்படி சரி தப்புன்னு சொல்ல முடியும்? அப்போசிஷனில் யார் இருக்கான்றதை சொன்னீங்கன்னா தானே சரியாக தப்பான்னு சொல்ல முடியும். இப்போ அந்த மிலிட்ரி ஆஃபீஸர் கையில் துப்பாக்கி இருக்குது. ஆப்போசிட்டில் இப்போ ஒரு நபர், வேறு ஒரு நாட்டுக்காரன் அனுமதி இல்லாமல் உள்ளே நுழையிறான், அவனை சுடுறாரு. சரியா தப்பா? சரி. அதுவே அந்த வாரெலாம் முடிஞ்சிருச்சு, அவருக்கு லீவு கொடுத்துருக்காங்க, வீட்டுக்கு வர்றாரு. வீட்டுக்கு வந்தோன்னா பக்கத்து வீட்டுக்காரனை அதே துப்பாக்கியில் எடுத்து சுடுறாரு. அப்போ சரியா தப்பா? தப்பு. ஸோ அந்த நபர் துப்பாக்கி சுடுறது குண்டு நாலும் அதே விஷயம்தான். பட் சரி தப்புன்றது எது நிர்ணயிச்சது? அந்த சூழ்நிலை எதுக்காக அவர் செஞ்சாருன்றதை வச்சு தான் சரியாக தப்பான்னு நிர்ணயிக்கப்படுது. நாங்கள் ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம், நான் அதை பற்றி உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இப்போ அந்த மாதிரி தான் எந்த வார் சரி எந்த வார் தப்பு அப்படின்றத நமக்கு சாஸ்திரம் சொல்லி தருது. பகவத்கீதை, பாகவதம், இந்த நூல் சாஸ்திரம் இருக்கு இல்லையா, இது நிர்ணயிக்குது, இது தீர்மானம், இது நமக்கு கொடுக்குது கைடு. இப்போ எப்படி நம்ம வந்து ஆப்போசிட்டில் யார் இருக்கானோ அவனை வச்சு சரியாக தப்பாக நம்ம பார்க்கணும்னு சொன்னோம் இல்லையா, இந்த மாதிரி நிறையா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸு சாஸ்திரங்கள் கொடுத்துருக்கு. அதை வச்சு நீங்கள் அந்த பின்னணியில் நடந்தீங்கன்னா தப்பு கிடையாது. பார்க்குறதுக்கு நீங்களும் நிறையா பேரை கொல்கிற மாதிரி தெரியுது, நீங்களும் நிறையா பேரை எதிர்த்து சண்டை போடுற மாதிரி தெரியுது, நீங்களும் விதிமுறைகளை மீறுற மாதிரி தெரியுது. எனப்போ அதே சாஸ்திரம் தான் சொல்லுது, ஒருத்தரும் ஆத்மா, உங்களை கொல்றதுக்கு எனக்கு அனுமதி கிடையாது. கரெக்டாக? ஆனால் மகாபாரதம் போரில் பார்த்துருக்கோம், நம்ம எக்கச்சக்கமான நபர்கள் இறந்து போனாங்கன்ட்டு. அப்போ அதுக்கு மட்டும் எப்படி சாஸ்திரம் அனுமதிச்சுது? அப்போ அது விதிமுறையை மீறுற மாதிரி தெரியுது, அது அதர்மமானதாக தெரியுது அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஸோ அதனால் சாஸ்திரம் நமக்கு தெளிவாக விளக்குது, சில சூழ்நிலைகளில் விதிமுறையை மீறுற மாதிரியே தெரிஞ்சாலுமே கூட தப்பு கிடையாது. சில சூழ்நிலைகளில் விதிமுறையை மீறாத மாதிரி தெரிஞ்சால் கூட தப்பு. புரியுதா பாயிண்ட்டு? ஒரு எக்ஸாம்பிள் நாங்கள் பார்த்துருந்தோம் போன வாரம். என்னென்ன எக்ஸாம்பிள் பார்த்தோம்? இப்போ நீங்கள் 2 பேர் சொல்லுங்க பார்ப்போம். ஏதாவது ஃபோட்டோ காட்டுன்னு கண்டுபிடிச்சிருவீங்க. ஒரு எக்ஸாம்பிள் நான் ஃபோட்டோ காட்ட மாட்டேன், இன்னொன்று ஃபோட்டோ காட்டுறேன். உதாரணத்துக்கு இப்போ நம்ம துப்பாக்கி பற்றி பேசின மாதிரியே தான் கத்தி.
கத்தி வச்சு எக்ஸாம்பிள் பார்த்தோமா. இப்போது மதன் திடீர்னு அவர் பாக்கெட்லேருந்து ஒரு கத்தி உருவுறாரு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உருவலாம். என்ன பண்ணுற அப்படின்னு பார்த்தா பாக்கெட்லேருந்து எடுக்கிறோம் பெரிய கத்தி, நல்லா ஷார்ப்பாக ஷைனிங்காக இருக்குது. உடனே நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஓடி போயிடுவீங்க. கரெக்டாக? ஆனால் அதே மதன் என்ன பண்ணுறாருன்னா இன்னொரு பாக்கெட்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கை விடுறாரு. இதுலேயே கத்தி எடுத்தான், இதிலேருந்து என்ன எடுக்க போகிறான்னு தெரியலையா அப்படின்னு பார்த்தா இங்கேருந்து ஒரு ஆப்பிள் எடுக்கிறாரு. இப்போ நம்ம அதை பார்த்து பயப்படுவோமா? நம்ம இப்போ என்ன பண்ணுவோம்? ஓடி போன நம்ம திருப்பி வேகமாக ஓடி வந்துட்டு அந்த ஆப்பிள் எனக்கு ஒரு பாதி கொடுறான்னு நம்ம கேட்போம். கரெக்டாக? கத்தின்றது தப்பு கிடையாது. அந்த கத்தியை யார் யூஸ் பண்ணுறா, எதுக்கு யூஸ் பண்ணுறான்றதை பொறுத்து தான் சரியாக தப்பான் இருக்குது. ஸோ சாஸ்திரத்தில் ரொம்ப அழகாக ஒரு எக்ஸாம்பிள் இருக்குது. இந்த எக்ஸாம்பிள் சொல்லியிருந்தேன், அந்த ஃபோட்டோவில் இப்போ காட்டுறேன். ஸோ இப்போது நம்ம இங்கே உட்காந்து எல்லோரும் கோயிலில் இருக்கோம். திடீர்னு ஒரு நியூஸ் வருது, யாரோ ஒருத்தர் சொல்கிறாரு கோயிலுக்குள்ளே ஒரு திருடன் வந்துட்டான், வந்து முக்கியமான சில பொருளை அவன் காரில் எடுத்து போட்டுட்டு வேகமாக கிளம்பி போயிட்டுருக்கான்ற நியூஸ் கிடைக்குது. ஸோ இப்போ இந்த ஹைவேஸ் இருக்கு இல்லையா, ஹைவேஸில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி போர்டு பார்த்துருப்பீங்க. கரெக்டாக? ஸோ இதோட அர்த்தம் என்ன? ஸ்பீட் லிமிட் எவ்வளோவில் போகலாம்? 80க்கு மேலே போகலாம். மேக்ஸிமம் 80க்குள்ளே தான் போகணும். கரெக்டாக? இப்போது இந்த கோயிலேருந்து முக்கியமான பொருளை திருடிட்டு போகிறான் ஒருத்தன், அவன் எதில் போவான்? அவன் இதை பார்த்துட்டு 80க்குள்ளே தான் போகணும், நான் 80லேயே போகிறேன்னு ரூல்ஸை ஃபாலோ பண்ணுவானா? பண்ண மாட்டான். ஏற்கனவே அவன் பண்ணுறது தப்பு. அப்போ இன்னும் தப்பு பண்ணி இதை விட வேகமாக எவ்வளோ வேகமாக போக முடியுமோ போவான். சரிங்க, இது வரைக்கும் ஓகே. இப்போது திருடான்ற நியூஸை நம்ம உடனே இங்கே இருக்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு தகவல் கொடுக்குறோம். என்றைக்கும் போலீஸ் தகவல் கொடுத்தோன்னே வரமாட்டாங்க, அது வேறு. நம்ம நேரம் தகவல் கொடுத்தோன்னே வந்துட்டாங்கன்னு வச்சுக்குவோம். நல்லா வேகமாக வராங்க, வந்து நம்மக்கிட்ட என்ன விஷயம்னு கேட்குறான். நம்ம சொல்கிறோம் இந்த ரோட்டில் தான் அவன் போயிட்டுருக்கான், நீங்கள் வேகமாக போங்க அப்படின்னு சொல்கிறோம். இப்போ போலீஸ் அந்த ரோட்டில் வராங்க, திருடனை சேஸ் பண்ணணுன்னு வராங்க. போலீஸும் இந்த போர்டை பார்க்குறாங்க. இந்த போர்டு வச்சதே யார்? போலீஸ் தான். அப்போ இப்போ போலீஸ் என்ன பண்ணணும்? அந்த திருடன் தான் ஸ்பீடை ஒழுங்காக ஃபாலோ பண்ணல, நம்மளாவது ஸ்பீடை ஒழுங்காக ஃபாலோ பண்ணணும். நம்ம தான் அந்த சட்டத்தை வச்சதே. அதனால் நம்ம என்ன பண்ணலாம்? திருடன் 120ல் போயிட்டு போட்டோம், நம்ம பின்னாடியே பொறுமையாக 80லேயே போய் அவனை போய் பிடிச்சிடலாம் அப்படின்னு சொன்னாங்கன்னா கரெக்டாக தப்பா? தப்பு. என்னங்க எப்படிங்க தப்பு? ரூல்ஸ் வந்து 80க்குள்ளே போகணும், அதுதானே ரூல்ஸ், அதில் தானே போகிறாங்க, அதில் என்னங்க தப்பு அப்படின்னு சொன்னோன்னா முட்டாள்தனம். ஒரு ஹையர் பர்பஸ்க்காக, ஒரு உயர்ந்த ஒரு குறிக்கோளுக்காக ஒரு சில சின்ன சின்ன ரூல்ஸை பிரேக் பண்ணுறதுல தப்பில்லை. இப்போ அந்த போலீஸு அந்த திருடனை பிடிக்கணும். அந்த திருடன் ஏற்கனவே எவ்வளோ ஸ்பீடில் போவான்னு நம்ம பேசிகிட்டு இருந்தோம், 80க்கு மேலே. ஒரு 120ல் போகிறான்னு வச்சுக்குவோம். அப்போ லேட்டாக வர போலீஸ் எவ்வளோ ஸ்பீடில் போனால் தான் பிடிக்க முடியும் அவனை? 120 விட அதிகமாக போகணும். ஸோ பார்க்குறதுக்கு ரூல்ஸை பிரேக் பண்ணுற மாதிரி தான் தெரியுது. ஆனால் அவங்க எதுக்காக பண்ணுறாங்க? தர்மத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்காக. அதுதான் நம்ம சொன்னோம், சில வார் தர்மத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்காக இருக்குது, சில வார் அதர்மத்தை ப்ரமோட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ அந்த அதர்மத்தை ப்ரமோட் பண்ணுற வாரை நம்ம ஃபாலோ பண்ணக்கூடாது. தர்மத்தை ப்ரமோட் பண்ணுறதுக்காக வார் நடந்ததுனாலும் அதில் தப்பில்லை. அந்த வார் கண்டிப்பாக நடக்கும். எப்போவுமே வார், சண்டை இதெல்லாம் நிச்சயமாக இருக்கும், இல்லாமல் இருக்கவே இருக்காது. ஏதாவது ஒரு ஊரில் போலீஸ் ஸ்டேஷனே இல்லாமல் நம்ம பார்த்துருக்குமோ? ஒரு இடத்துல ஒரு புது சிட்டி உருவாகுதுன்னு வைங்களேன், ஃபஸ்ட்டு விஷயம் அங்கே கட்டுறது போலீஸ் ஸ்டேஷனாக தான் இருக்கும். ஹாஸ்பிட்டல் கூட முதல்ல கட்ட மாட்டாங்க. ஏன்னா அந்த ஊருக்குள்ளே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை கொண்டு வரணும், அப்போ தான் மக்கள் ஒழுக்கமாக இருப்பான். இப்போ உடனே அவங்ககிட்ட போய்ட்டு நீங்கள் போலீஸ் ஸ்டேஷன் கட்டினால தாங்க திருடனே உருவாகிருக்கான், நீங்கள் போலீஸ் ஸ்டேஷன்லாம் கட்டவே இல்லைனா ஊரில் திருடனே இருக்க மாட்டான் அப்படின்னு சொன்னால் முட்டாள்தனம். அதே மாதிரி சண்டைன்றது எப்போவுமே இருக்கும், வாருன்றது எப்போவுமே இருக்கும். அது யாராலையும் நிறுத்த முடியாது, தவிர்க்க முடியாது. ஆனால் அது தவறான விஷயத்துக்கான போராக இருந்ததுன்னா அதை நம்ம நிறுத்தணும், அதை செய்யக்கூடாது. அதுதான் பகவத்கீதை பாகவதம் சொல்லித்தருது. இதை பற்றி நாங்கள் போன வாரம் கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போது நீங்கள் சொன்ன மாதிரி நம்ம இந்த ரீசன்ஸ் பற்றி பார்த்தோம் இல்லையா? ரிலீஜியன்னால் வார் நடக்குது, எக்கனாமிக்கல் கெயினால் வார் நடக்குது, நிலம் வேணுன்றனால வார் நடக்குது, சிவில் வார் நடக்குது, டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியனால் வார் நடக்குதுன்றதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணோம். இது எல்லாமே எப்போ ஒருத்தன் கொஞ்சமாவது அவர் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி பேசிக்காக நான் ஒரு சோல், நான் ஆத்மா அப்படின்றப்போ நம்ம யாருமே இந்தியன் கிடையாது. கரெக்டாக? நம்ம யாருமே இந்த ஊரை சேர்ந்தவங்க கிடையாது, இந்த நாட்டை சேர்ந்தவங்க கிடையாது. இது எல்லாமே நம்ம சொல்லிக்கலாம் நம்ம இந்தியன்னு. நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடி இந்தியா இருந்துச்சு தானே? ஒரு நாள் நம்ம எல்லாருமே சாக போகிறோம், அதுக்கப்புறமும் இந்தியா இருக்கும் தானே? அப்புறம் இதில் எங்கே இது என்னோட நாடு என்னோட வீடுன்னு கொண்டாடிக்கிறதுல இருக்குது? கரெக்டாக? ஸோ இதெல்லாம் தான் நமக்கு பகவத்கீதை பாகவதம் சொல்லித்தருது. சரிங்க, நீங்கள் இவ்வளோ சொல்கிறீங்க, இப்போ நம்ம பார்த்தோம் பகவத்கீதை பாகவதம் சொல்லித்தருதுன்னு சொல்கிறீங்க. ஆனால் நிறையா மக்கள் கேட்பாங்க,
பகவத்கீதை, பாகவதம், மகாபாரதம், ராமாயணம் இதுலேயும் வன்முறை இருக்குது. வன்முறையை தூண்டுற மாதிரி தானே இருக்குது நிறையா சூழ்நிலைகள். இப்போ நீங்கள் சொன்னீங்க தர்மம் சார்ந்த போராக இருந்தால் புரியலாம் அப்படின்னு சொன்னீங்க. தர்மம் சார்ந்ததாக இல்லைன்னா போர் புரியக்கூடாதுன்னு சொன்னீங்க. கரெக்டாக? நிறைய பேர் இதை கேள்வி கேட்பாங்க. அப்படி இருக்கும்போது இருக்கிறதுலே பெரிய ஒரு போர் நடந்தது என்னது? இது யார்? இது அர்ஜுனனும் கிருஷ்ணரும். ஸோ அப்போ இது என்ன சீன், என்ன போர்? மகாபாரதம் போர். 18 நாள் நடந்துச்சு அந்த போர். மிகப்பெரிய அளவு, ஏகப்பட்ட அக்ஷௌணிகள். பாண்டவர்கள் பக்கம் 7 அக்ஷௌகணி இருந்ததுன்னு சொல்லப்படுது. கௌரவர்கள் பக்கம் 11 அக்ஷௌகணி இருந்ததுன்னு சொல்லப்படுது. ஒரு அக்ஷௌகணியோட அளவும் பார்த்திங்கன்னா எக்கச்சக்க ஆயிரக்கணக்கான மக்கள். அண்ட் அவ்வளோ மக்களும் சரி, குதிரைப்படை, யானைப்படை, இது எல்லாமே இருந்தது. போர் முடியும் போது உயிர் பொழைச்சவங்களை விரல் விட்டு எண்ணிடலாம். 5 பாண்டவர்கள், அதுக்கப்புறம் அஸ்வத்தாமன், ஏன்னா அவெல்லாம் கொல்லப்பட மாட்டான் இருந்தது. ஸோ இந்த மாதிரி வெறுமன 6-7 பேர் தான் எண்ணிடலாம், விரல் விட்டு எண்ணிடலாம் போர்க்களத்துலேருந்து உயிரோடு வந்தவங்களை. அவ்வளோ பேர் மடிஞ்சு போனாங்க. ஸோ இப்போ நிறைய பேர் என்ன கேள்வி தெரியுமா கேட்பாங்க, இந்த ஃபோட்டோ பார்க்கும்போது இது என்னன்னு தெரியுமா? பகவத்கீதை யாராவது கொஞ்சம் படிச்சிருந்தீங்கன்னா இல்லை கொஞ்சம் கேட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு இதை பற்றி விவரம் தெரிஞ்சிருக்கும். இது என்ன சீன் பார்க்குறதுக்கு ஏதாவது புரியுதா? அர்ஜுனன் கிருஷ்ணர்கிட்ட நான் சண்டை போட மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்காரு. சரிங்களா? இது எப்போ நடக்குதுன்னா கிருஷ்ணர் பகவத்கீதையை பேசுகிறதுக்கு முன்னாடி அர்ஜுனன் கிருஷ்ணர்கிட்ட போயிட்டு நான் சண்டை போடலை அப்படின்னு சொல்லி சில காரணங்களை சொல்கிறாரு. ஸோ கிருஷ்ணர் பகவத்கீதையை பேசுகிறார். பேசி முடிச்சோன்னு என்னாச்சு? அர்ஜுனன் சண்டை போட்டார். இவ்வளோ பெரிய போர் நடந்தது. அதனால் மக்கள் எல்லாருமே பொதுவாக என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் தர்மம் சார்ந்த சண்டை வேணும்னு சொல்கிறீங்க, அது தப்பில்லைன்னு சொல்கிறீங்க, இது எந்த விதத்தில் தர்மம் சார்ந்தது? அர்ஜுனன் பார்த்தீங்கன்னா அர்ஜுனன் என்னென்ன காரணம் திரும்ப கொடுத்தான்? எதிரில் இருக்கவங்களாம் என்னுடைய அம்மா, என்னுடைய அப்பா, தாத்தா, மாமன், ஆசிரியர், குரு, இவங்க ஸ்தானத்தில் இருக்கவங்க. இவங்களை எதிர்த்து நான் சண்டை போட மாட்டேன், அவங்களெல்லாம் எதிர்த்து நான் சண்டை போடலை, அவங்கள கொன்னா பாவம் வரும், அவங்கள கொன்று நான் எப்படி போய் தனியாக அனுபவிக்கிறது, நான் சண்டைலாம் போடலை, வேண்டான்னு சொல்லி அர்ஜுனன் காரணங்கள் ஒரு 5 காரணங்கள் சொன்னான். பகவத்கீதையில் இருக்குது. இந்த காரணத்தை நம்ம யார் கேட்டாலும் அர்ஜுனன் சொல்கிறது கரெக்டாக தானே இருக்குது. அர்ஜுனன் சண்டை போட மாட்டான்னு சொல்லி சொல்கிற காரணங்கள் கரெக்டாக தான் இருக்குது. அப்புறம் ஏன் கிருஷ்ணர் அவனை சண்டை போட தூண்டினார்? கிருஷ்ணர் தான் வன்முறைக்கு காரணம். கிருஷ்ணர் தேவையில்லாமல் ஒரு போரை உருவாக்குனார். அதனால் யார்கிட்டே நம்ம போய் பகவத்கீதையை படிங்கன்னு வீட்டில் கொடுத்தோன்னு வைங்களேன், நிறைய பேர் நாங்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த ஹரே கிருஷ்ணாக்காரங்க இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிவிட்டு புக்ஸை வீடாக வெளியிலலாம் பஸ் ஸ்டாண்டு, காலேஜஸ் இந்த மாதிரி இந்த புக்ஸ்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க, புத்தகம் விநியோகம் பண்ணுவாங்க. பகவத்கீதை வாங்கிக்கோங்க, இந்த சின்ன புக்கு வாங்கிக்கோங்க, இதுன்ட்டு. நிறைய பேர் பகவத்கீதையை பார்த்தாலே தொடமாட்டாங்க. ஐயோ பகவத்கீதைலாம் வேணாம், இதை வீட்டுக்குள்ளே வச்சா வீட்டில் சண்டை வந்துடும், ஏற்கனவே இருக்கிற சண்டை பார்த்தாதான் எங்களுக்கு, இதெல்லாம் வேணாம். பகவத்கீதையை வீட்டில் வச்சுருந்தோன்னா தர்மம் இருக்காது, கெட்ட விஷயம்தான் நடக்கும். அர்ஜுனனை எப்படி கிருஷ்ணர் பிரெயின் வாஷ் பண்ணி சண்டை போட வச்சுட்டாரோ அதே மாதிரி எங்களையும் பிரெயின் வாஷ் பண்ணி எங்கள் குடும்பத்துக்குள்ளே பிரச்சனை வந்துடும், அதனால் எங்களுக்கு பகவத்கீதைலாம் வேண்டாம் அப்படின்னு நிறைய மக்கள் சொல்லுவாங்க. இந்த காரணத்தை கேட்டிருக்கீங்களா? இந்த காரணத்தை யாராவது பகவத்கீதை வீட்டுக்குள்ளே வைக்கக்கூடாதுன்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆனால் ஒரு ஆச்சரியமான விஷயம் என்ன தெரியுமா? இது ஒன்று. இன்னொன்று எனிவே இதுக்கப்புறம் தான் போர் நடந்ததுன்றதை பற்றி பார்த்தோம். அடுத்தது கிஷோர் ரொம்ப நாளாக கேட்டுட்ருக்க ஒரு கேள்வி. மகாபாரதத்தில் பற்றி பேசும்போது தர்மம் இல்லாமல் நடந்த சண்டை அது, அதை படித்தோன்னா நமக்கு தர்மமே நம்ம வாழ்க்கையில் இருக்காதுன்னு சொல்லி சொல்கிறவங்க, அதேமாதிரி ராமாயணத்துலேருந்து இந்த ஒரு ஆஸ்பெக்டை பற்றி எப்போவுமே பேசுவாங்க. ராமர் ரொம்ப சிறந்தவருங்க, ராமாயணத்தை படிக்கணும், ராமர் வாழணும் மாதிரி நம்ம வாழ்க்கையை வாழணும் அப்படின்னா சொன்னோன்னா, ராமரா யார்? வாலியை மறைஞ்சு நின்று கொண்டார், தர்மமே இல்லாமல் சண்டை போட்டார், அதை படித்து எப்படி தர்மம் வாழ்க்கையில் வரும்? அவர் கடவுள் அப்படின்னா ஏன் அப்படி தப்பு பண்ணார்? கிருஷ்ணர் கடவுள்னா அவர் ஏன் தப்பு பண்ணி அர்ஜுனனை சண்டை போட வச்சார்? இந்த மாதிரி நிறைய மக்கள் கேள்வி கேட்பாங்க. இப்போ நம்ம சொல்கிறோம்ல, வெளியில் போடுற சண்டையெல்லாம் தர்மம் சார்ந்தது இல்லை, அது அதர்மமானது, ஆனால் சாஸ்திரங்கள் நமக்கு சொல்லிக் கொடுக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துட்ருக்கோம். ஆனால் மக்கள் கேட்குற கேள்வி என்னவா இருக்குது அப்படின்னா, இல்லையே சாஸ்திரங்களையும் தவறாக இருக்க மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்லி பொதுவாக இந்த 2 கேள்வி கேட்பாங்க. இப்போ இந்த 2 கேள்விக்கும் சுருக்கமாக நம்ம இன்றைக்கி இருக்க இன்னொரு 20 மினிட்ஸ் என்ன இருக்கோ அதுக்குள்ளே நம்ம பதில் பார்க்கலாம். இந்த 2 கேள்விக்கும் முதல்ல ஒரு பேசிக்கான ஆன்சர் என்ன தெரியுமா? இப்போது அர்ஜுனன் கிருஷ்ணர்கிட்ட சண்டை போட மாட்டேன்னு சொல்லி பேசினா, கிருஷ்ணர் பேசினதுக்கப்புறம் சண்டை போட்டான் அப்படின்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் எங்கேருந்து தெரிஞ்சுக்கிட்டாங்க மக்களுக்கு? இதெல்லாம் எங்கேருந்து தெரிஞ்சுது? மகாபாரதம்.
மகாபாரதம்ங்கிற புக்கில் இருந்து மகாபாரதத்தை பற்றின விஷயங்கள்லேருந்து தானே தெரிஞ்சுது அர்ஜுனன் யார், கிருஷ்ணர் யார், என்ன நடந்துச்சுன்றதெல்லாம் தெரிஞ்சுது. சரியா? ராமரை பற்றி, வாலியை பற்றி, சுக்ரீவனை பற்றி எங்கேருந்து தெரிஞ்சது? ராமாயணம், கம்பராமாயணம் இருக்குது. கம்பராமாயணத்துக்கு மூலம் வால்மீகி ராமாயணம். இந்த 2 ராமாயணம், வால்மீகி ராமாயணத்தை தழுவி தான் கம்பர் வந்து தமிழில் கொடுத்தார். சரிங்களா? இந்த 2 புக்லேயும் தான் அதை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. இப்போ இதில் என்ன தெரியுமா காமெடி? அந்த புக்கை இப்போ இந்த வாலியோடைய சண்டையை பற்றி அந்த புக்கில் இருக்கு இல்லையா செக்ஷன், அதுலேருந்து ஒரு 15 பக்கம் சேர்த்து படிச்சிருந்தாங்கன்னு வைங்களேன், இதுக்கான ஆன்சர் அதுலேயே இருக்குது. அவங்க கேட்குற கேள்வி இதை தப்புன்னு சொல்கிறாங்கல்ல, அதுக்கான பதில் 10 பேஜை தாண்டி இருந்தால் அதுலேயே இருக்குது. இப்போ மகாபாரதத்தில் அர்ஜுனன் இந்த மாதிரி இருந்தான், கிருஷ்ணர் தான் தூண்டி சண்டை போட வச்சுட்டாரு, இதை படித்தா சண்டை வரும்னு சொல்கிறாங்கல்ல. பகவத்கீதையில் ஸ்டார்டிங்லேருந்து கடைசி பக்கம், கடைசி அத்தியாயம் வரைக்கும் படிச்சிருந்தாங்கன்னா அதுக்கான பதிலும் அதுலேயே இருக்குது. மக்கள் என்ன தெரியுமா, அவங்களுக்கு கடவுள் ஒதுக்கணும்னு நினைக்கிறனால ஒரு செக்ஷனை மட்டும் எடுத்துகிட்டு ஓகேன்னு அதோடு நிறுத்திடுறாங்க. இதுக்கு வந்து சமஸ்கிருதத்தில் அர்த்த குக்குட்டி நியாய் அப்படின்னு ஒரு பேர். குக்குட்டி அப்படின்னா கோழி, அர்த்தனா பாதி, அர்த்த குக்குட்டி நியாய், நியாயனா நியாயம், ஒரு அரை கோழி தத்துவம் அப்படின்னு அதுக்கு பேர். என்ன அப்படின்னா, நம்ம ஸ்கூலில் மேபி இந்த ஸ்டோரி படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சும்மா அந்த இதிலலாம் என்ன படிப்போம், மாரல் சயின்ஸ்லாம் படிச்சிருப்போம்ல, அதில் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒருத்தன் வந்து கோழி வளர்த்துட்டு இருந்தான், நிறைய கோழி வச்சுருந்தான் அவன் வீட்டில். ஒரே ஒரு கோழி மட்டும் தினமும் தங்க மூட்டை போட்டுச்சான் அவனுக்கு. ஸோ அந்த தங்க மூட்டையை விற்கிறான், பெரிய அளவு பணம் கிடைக்குது. உதாரணத்துக்கு ஒரு 5000 ரூபா சம்பாதிக்கிறான்னு வச்சுக்கோங்க, ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன் உதாரணத்துக்கு. அந்த முட்டையை விற்றான், எவ்வளோ கிடச்சிது? 5000 ரூபா கிடச்சிது. கோழி தினமும் முட்டை தானாக போட்டுகிட்டே இருக்குமா? என்ன பண்ணணும்? கோழி வெறுமனே நீங்கள் வீட்டில் வச்சுருக்கீங்க, அதை கண்டுக்கவே இல்லை, தினமும் முட்டை மட்டும் வந்துகிட்டே இருக்குமா என்ன? கோழிக்கு தீனி சாப்பாடு போடணும். ஸோ அவனுக்கு என்ன ஆகுது, 5000 ரூபாயில் 2000 ரூபா கோழிக்கு சாப்பாடுக்கு போடுறதுக்கே சரியாக போயிடுது. ஏன்னா தங்க மூட்டை போடுற கோழியிலே நிறையா சாப்பிடுது. ஸோ 2000 ரூபா போயிடுது, 3000 ரூபா தான் கையில் நிற்கிது. முதல்ல அவனுக்கு அது ஒரு பெரிய விஷயமா தெரில, சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கோழியை வளர்த்துட்டே வரான். 2 நாள் போகுது, 3 நாள் போகுது, 1 மாதம் போகுது, 2 மாதம் போகுது. அப்போ யோசிக்கிறான், எனக்கு 5000 ரூபா கிடைக்குது, 2000 ரூபா நான் அதுக்கு போடுற தீனிலேயே போயிடுது, 3000 ரூபா தான் லாபம் இருக்குது, எனக்கு 5000 ரூபாயுமே லாபமாக கிடச்சா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறான். 5000 ரூபாயுமே லாபமாக கிடைக்கணுன்னா என்ன பண்ணணும்? அவனோட ஐடியா என்ன தெரியுமா? கோழியோடைய பின்னாடி போர்ஷன்லேருந்து தான் முட்டை கிடைக்குது, கோழியோடைய முன்னாடி போர்ஷனுக்கு தான் நான் சாப்பாடு போடுறேன். ஸோ செலவு தரது முன்னாடி போர்ஷன், எனக்கு ப்ராஃபிட் தரது பின்னாடி போர்ஷன். பேசாமல் நான் என்ன பண்ணுறேன், கோழியை பாதியாக வெட்டி முன்னாடி போர்ஷனை தூக்கி போட்டுடுறேன், செலவே எனக்கு இருக்காது, பின்னாடி பக்கத்துலேருந்து எனக்கு முட்டை மட்டும் கிடச்சிக்கிட்டே இருக்கும்னு சொல்லிவிட்டு கோழியை பாதியாக வெட்டுறான். முட்டை கிடைக்குமா? இதுக்கப்புறம் வெறும் முட்டை மட்டும்தான் கிடைக்கும், வேறு எதுவும் கிடைக்காது அவனுக்கு. கரெக்டா? ஸோ இது நம்ம சிரிக்கிறோம் இந்த லாஜிக்கை பார்த்து, ஆனால் இதை தான் மக்கள் சாஸ்திரங்களில் பண்ணுறாங்க, பாதி எடுத்துக்கிட்டு பாதி எடுக்காமல் இருக்கிறது. இன்னொரு எக்ஸாம்பிள், ஒரு விஷயம் இருக்குது. ஒருத்தர் வந்து ஒரு ஒரு முஸ்லீம், அவர் வந்து என்ன புக்கு படிப்பாங்க? குரான். ஸோ குரான் படிச்சுட்ருக்கார். படிக்கும்போது அதில் கடைசியில் ஒரு பக்கத்தை படிச்சுட்ருக்காரு, அதில் போட்டிருக்கு, எந்த ஒரு நபரும் மசூதிக்குள் நுழையக்கூடாது அப்படின்னு போட்டிருக்கு. படித்தோன்னே அவன் புக்கை மூடி வச்சிடறான், அன்னையிலேருந்து மசூதிக்கே போகிறதில்ல. அது வரைக்கும் இந்த நார்மலாக முஸ்லீம்ஸ் பார்த்திங்கன்னா வாரம் வெள்ளிக்கிழமை ஆனால் கண்டிப்பாக தொழுக போயிடுவாங்க எல்லாருமே. கரெக்டாக எல்லா முஸ்லீம் கண்ட்ரீஸில் வெள்ளிக்கிழமை தான் லீவே கூட, ஏன்னா கரெக்டாக போயிடுவாங்க. ஸோ இவன் என்ன பண்ணுறான், அப்படி அவ்வளோ சின்சியராக இருந்தால் ஒரு நாள் படிக்கிறான், எந்த ஒரு மனிதனும் மசூதிக்குள்ளே நுழையக்கூடாது அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறத படித்தோன்னா மூடி வச்சுட்டு மசூதிக்கே போகிறதில்ல. ரொம்ப நாள் கழித்து அவனை இன்னும் ரொம்ப நாளாக காணமேன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற முக்கிய நபர்கள்லாம் அவனை பார்த்து கேட்குறாங்க, என்னடா நீ வரதே இல்லை அப்படின்னு. குரானில் போட்டிருக்கு யாருமே மசூதிக்கு போகக்கூடாதுன்னு போட்டிருக்கே அப்படின்றான். வந்து குரானில் மசூதிக்கு போகக்கூடாதுன்னு போட்டிருக்கா, என்னடா புதுசாக சொல்கிறேன், நாங்கள் எத்தனை தடவை குரான் படிச்சிருக்கோம், எங்களுக்கு தெரியாதது உனக்கு எங்கே போட்டிருக்கு, எங்கே காட்டு அப்படின்றாங்க. உடனே அவன் புக் எடுத்து திறந்து காட்டுறான், பாருங்கள் எந்த ஒரு நபரும் மசூதிக்குள் நுழையக்கூடாதுன்னு போட்டிருக்கு. அவன் உடனே டே முட்டா பயலே, அடுத்த பக்கத்தை திருப்பிடா, அடுத்த பக்கத்தை திருப்பினோன்னே கை கால் கழுவாமல் அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ ஒரு விஷயத்தை முழுசாக படிக்கலன்னா என்ன ஆகுது, நம்ம அந்த விஷயத்தை தப்பாக எவ்வளோ மோசமானாலும் தப்பாக புரிஞ்சிக்க முடியும். ஸோ பகவத்கீதை மகாபாரதம் பற்றி இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, மக்களுடைய கருத்து இது வீட்டில் இருந்தால் சண்டை வரும், சந்தோஷம் இருக்காது, குடும்பம் பிரிஞ்சு போயிடும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. நான் இப்போ உங்களுக்கு ஒரு ஸ்லோகம் காட்டுறேன் பகவத்கீதையிலேருந்து, அர்த்தம் நீங்களே படிங்க.
பகவத்கீதையினுடைய 18வது அத்தியாயம், கடைசி அத்தியாயம். அதில் 78வது ஸ்லோகம். ஸ்க்ரீனில் கிளியராக தெரியுதா? யத்ர யோகேஸ்வர கிருஷ்ணோ யத்ர பார்த்தோ தனுர்தரஹ தத்ர ஸ்ரீர் விஜயோ பூதிர் துருவா நீதிர் மதிர் மம. இதை யார் சொல்கிறா அப்படின்னா, பகவத்கீதை நமக்கு தெரியும் அர்ஜுனனும் கிருஷ்ணரும் பேசிக்கிட்ட விஷயம்னு. ஆனால் பகவத்கீதை ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா, பகவத்கீதை படிக்க ஆரம்பித்தோன்னே திருதராஷ்டிரர் சஞ்சயன் தான் ஆரம்பிக்கும். அதாவது திருதராஷ்டிரரும் சஞ்சயனும் 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. சஞ்சயன்றவர் என்ன பண்ணுறாருன்னா, அங்கே போர்க்களத்தில் என்ன நடந்ததோ, கிருஷ்ணரும் அர்ஜுனனும் அங்கே போர்க்களத்தில் பேசுகிறாங்க. ஆனால் இவங்க ரொம்ப தொலைவில் ஹஸ்தினாபுரத்தில் வீட்டுக்குள்ளே மாளிகையில் உட்காந்துருக்கிற இடத்துல சஞ்சயன் அதை வந்து பார்க்குறாரு. பார்த்து யார்கிட்ட, திருதராஷ்டிரர்கிட்ட அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. அங்கே நடக்கிறத இங்கே உட்காந்து பார்க்குறாரு. இன்றைக்கி எப்படி நம்ம நேற்று சொல்கிறோம், பிரபு ஐபிஎல் மேட்ச் இருக்குது பிரபு அப்படின்ட்டு. எந்த ஊரில் நடந்துச்சு? மழை பெஞ்சு நின்றுச்சா? ஸோ பெங்களூரில் நடக்கிற விஷயத்தை நம்ம இங்கே உட்காந்து டிவிலையோ ஃபோன்லேயோ பார்க்க முடியுது இல்லையா? நம்ம இன்றைக்கி தான் டெக்னாலஜி வளர்ந்துருக்குன்னு நினைக்கிறோம். 5000 வருஷத்துக்கு முன்னாடியே சஞ்சயன் அவருடைய குருவுடைய கருணையால் எங்கேயோ நடக்கிறத அவர் உட்கார்ந்த இடத்துல பார்க்க முடிஞ்சுது. ஸோ அப்படி பார்த்து ஃபுல் பகவத்கீதையை சொல்லி முடிச்சுட்டு அந்த சஞ்சயர் திருதராஷ்டிரர்கிட்ட சொல்கிறாரு, யாரெல்லாம் இந்த பகவத்கீதையை கேட்குறாங்களோ, யாரெல்லாம் இந்த பகவத்கீதையை வச்சுருக்காங்களோ, ஏன்னா பகவத்கீதைக்கும் கிருஷ்ணருக்கும் வித்தியாசம் கிடையாது. இப்போ எப்படி நீங்கள் சாண்டிங் கீழே தரையில் வச்சப்போ நான் சொன்னேன் கீழே வைக்காதீங்கன்னு சொன்னேன் இல்லையா? ஏன்னா அதில் கிருஷ்ணருடைய படம் இருக்கும், அதில் ஹரே கிருஷ்ண மந்திரம் எழுதியிருக்கும். அதுக்கும் கிருஷ்ணருக்கும் வித்தியாசம் கிடையாது. சாக்ஷாத் கிருஷ்ணரை நம்ம அதை பாவிக்கிறோம். அதே மாதிரி பகவத்கீதை புக்காக இருக்கட்டும், அதில் இருக்க வார்த்தையாக இருக்கட்டும், கிருஷ்ணருடைய வார்த்தைகளுக்கும் கிருஷ்ணருக்கும் வித்தியாசம் கிடையாது. ஸோ சஞ்சயன் சொல்கிறாரு, எங்கெல்லாம் பகவத்கீதை இருக்கோ அங்கெல்லாம் கிருஷ்ணர் அர்ஜுனன் நிச்சயமாக இருக்காங்க. ஸோ அவர் சொல்கிறாரு, எத்திர யோகேஸ்வர கிருஷ்ணோ, எங்கெல்லாம் கிருஷ்ணர் யோகேஸ்வரனான கிருஷ்ணர் இருக்காரோ, எத்திர பார்த்தோ தனுர்தரஹ, தனுர்தரஹனா தனுஷ், வில் அம்பு வச்சுருக்கக்கூடிய நபர் யார்? பார்த்தா. பார்த்தான்றது அர்ஜுனன். எங்கெல்லாம் அர்ஜுனன் இருக்கானோ, எங்கெல்லாம் கிருஷ்ணர் இருக்காரோ, எங்கெல்லாம் அர்ஜுனன் இருக்காரோ, மக்கள் என்ன சொல்கிறாங்க? சண்டை சச்சரவு பிரச்சனை வரும்னு சொல்கிறாங்களா? சஞ்சயன் என்ன சொல்கிறாருன்னு பாருங்கள். தத்ர ஸ்ரீ விஜயோ பூதிர். ஸ்ரீ அப்படின்னா என்ன? எல்லா செல்வமும். ஸ்ரீ லக்ஷ்மிக்கு ஸ்ரீன்னு ஒரு பேர் இருக்குது, லக்ஷ்மி தேவிக்கு. ஸ்ரீனா ஆப்புலன்ஸ். விஜய அப்படின்னா விஜய், விஜய் அப்படின்னா விக்ட்ரின்னு அர்த்தம், வெற்றி. பூதி, பூதி அப்படின்னா எக்ஸப்ஷனல் பவர், அதீத பலம், சக்தி. துருவா நீதிர் மதிர் மமா. துருவா நீதி, நீதினா என்ன? தமிழ்லேயும் நம்ம இருக்க அதே வார்த்தை தான், நீதி, தர்மம். ஸோ கிருஷ்ணர் எங்கே இருக்காரோ, அர்ஜுனன் எங்கே இருக்காரோ, அப்போ என்ன நடக்கும்? தர்மம் தான் அங்கே இருக்கும். சண்டை வராது, அதர்மம் வராது மக்கள் நினைக்கிற மாதிரி. ஸோ பிரச்சனை தான் வரும் நினைக்கிறவங்களுக்கு அங்கே என்ன இருக்குது? விஜயா, வெற்றி தான் கிடைக்கும். ஸ்ரீ, எல்லா விதமான ஐஸ்வர்யங்கள் கிடைக்கும், பிரச்சனை வராது. புரியுதா? இது அந்த பகவத்கீதையவே தொடர்ந்து படிச்சிருந்தோம் அப்படின்னாலே என்ன தெரிஞ்சிருக்கும்? பகவத்கீதையை வச்சுருந்தோன்னா வீட்டில் சண்டை சச்சரவுலாம் வராது, வீட்டில் சந்தோஷம்தான் வரும். ஆனால் மக்கள் அதை படிக்காதனால அவங்களுக்கு தெரியல. இப்போ நிறைய பேர் அதே மாதிரி சுருக்கமாக இதுக்கு பதில் சொல்லிட்டு நான் வாலி கதைக்கு வரேன். இப்போது அர்ஜுனன் சண்டை போட மாட்டேன்னு இருந்தவனை கிருஷ்ணர் மாற்றிட்டாருன்னு சொல்கிறாங்கல்ல மக்கள். அவங்க பேசுகிறது எப்படின்னா, இப்போ நம்ம அந்த பார்த்த அரைக்கோழி தத்துவம் மாதிரி தான். பகவத்கீதையோட ஆரம்பத்தில் அர்ஜுனன் சண்டை போட மாட்டேன்னு சொன்ன விஷயத்தை மட்டும் எடுத்துக்கிட்டவங்க கொஞ்சம் அதுக்கு முன்னாடி போய் பார்த்தாங்கன்னு வைங்களேன். அதாவது போருக்கு முன்னாடி எத்தனை வருஷம் அவங்க எல்லோரும் வனவாசம் இருந்தாங்க தெரியுமா? 12 வருஷம். 13வது வருஷம் யாருக்கும் தெரியாமல் இருக்கணும், இன்காக்னேட்டோ, அடையாளமே தெரியாமல், அஜ்ஞானவாசம். இது வந்து யுதிஷ்டிரர், இது பீமன், இவன் நக்குலன், இது சகாதேவன் யாருக்கும் தெரியக்கூடாது. அப்படி மீறி கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா மறுபடியும் 12 வருஷம் இருக்கணும். அதுதான் துரியோதனன் போட்ட ரூல். 12 வருஷம் நீங்கள் வந்து வனவாசம் இருக்கணும், அப்போல்லாம் நீங்கன்ற அடையாளம் தெரியலாம். 13வது வருஷம் நீங்கள் எங்கே இருந்தாலும் இது நீங்கள் தான்ற அடையாளம் வெளியில் தெரியக்கூடாது. ரொம்ப கஷ்டம் இல்லை, பாண்டவர்கள் எங்கே இருந்தாலும் கண்டுபிடிச்சிடலாம், தெரிஞ்சிடும். அதனால தான் துரியோதனன் அப்படி ஒரு திட்டம் போட்டான். ஸோ இப்போ எதுக்கு இதை நான் சொன்னேன் அப்படின்னா, இந்த 12 வருஷத்தில் ஒரு நாளும் அர்ஜுனன், பீமன் எல்லாருமே எப்பண்டா துரியோதனன் கையில் கிடைப்பான்னு காத்துட்டு இருந்தாங்க. ஏன்னா துரியோதனனும் மற்ற நபர்களும் பண்ண காரியங்கள் அந்த மாதிரி. சாஸ்திரம் சொல்லுது 6 விதமான அக்ரஸர்ஸ்ன்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. அதாவது தமிழில் எக்ஸாக்டாக டக்குன்னு அந்த வார்த்தை ஞாபகம் வர மாட்டேங்குது. தீங்கிழைக்கக்கூடியவர்கள் 6 விதமான பேர். இவங்களை கொல்றதுல பாவமே இல்லைன்னு. இப்போ நம்ம பார்த்தோம், அந்த மிலிட்ரி ஆஃபீஸர் எவனா ஒருத்தன் பார்டரை தாண்டி வரானோ கொல்லலாம்,
பாவம் கிடையாது, அவரை தூக்கி ஜெயிலில் போட மாட்டாங்க. அதே மாதிரி 6 விதமான அக்ரஸர்ஸ் இருக்காங்கன்னு சொல்லப்படுது. இதுதான் இந்த பகவத்கீதையில் ஒரு இடத்துல பிரபுபாதர் ஒரு பொருள் விளக்குறாரு. 6 விதமான அக்ரஸர்ஸ் யார் யார்? நம்பர் 1 என்ன போட்டிருக்கு? பாய்சன் கிவர். யாராவது உங்களுக்கு ஒரு விஷயத்தை கொடுத்து உங்களை கொல்லணும்னு நினைக்கிறான் அப்படின்னா அவனை நீங்கள் திருப்பி கொள்றதுல பாவம் இல்லை. 2வது யார்? ஒன் ஹூ செட்ஸ் ஃபயர் டு த ஹவுஸ். உங்கள் வீட்டுக்கு நெருப்பு வச்சு பற்ற வச்சு உங்களை கொல்றாங்கன்னா அவங்கள கொல்றதுல பாவம் இல்லை. நம்பர் 3 ஒன் ஹூ அட்டாக்ஸ் வித் டெட்லி வெப்பன். கோரமான பலமான ஆயுதங்கள் உங்களை ஒருத்தன் தாக்குறான்னா அவனை தாக்குறதுல தப்பில்லை. 4th உங்கள் சொத்தை அபகரிக்கக்கூடியவங்க. 5th உங்களுடைய நிலத்தை அபகரிக்கக்கூடியவங்க. 6th உங்கள் மனைவியை அபகரிக்கக்கூடியவங்க. இந்த 6 விதமான தப்பை யார் பண்ணுறாங்களோ அவங்கள தண்டிக்கிறதுல பாவமே கிடையாதுன்னு சாஸ்திரம் சொல்லுது. துரியோதனனும் துரியோதனனோட ஆட்களும் இந்த 6ஐயும் பண்ணாங்க பாண்டவர்களுக்கு. பீமனுக்கு விஷத்தை கொடுத்தாங்க. பீமன் விரும்பி விரும்பி எதை கொடுத்தாலும் சாப்பிடுவான்னு சொல்லி அவன் சாப்பாட்டில் விஷத்தை கலந்து கொடுத்தான் துரியோதனன். வீட்டுக்கு நெருப்பு வைக்கிறது, அவங்க எல்லாத்தையும் பிக்னிக் போயிட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பிச்சி வச்சு ஒரு அரக்கு மாளிகையில் தங்க வச்சு அதை ஃபுல்லாக பற்ற வச்சு அவங்கள கொல்லணும்னு நினச்சான். ஒன் ஹூ அட்டாக்ஸ் வித் டெட்லி வெப்பன், அவங்கள பலமான ஆயுதங்களை கொண்டு பல தடவை தாக்க முயற்சி பண்ணியிருக்கான். அவங்க சொத்துக்கள் எல்லாத்தையும் அந்த பகடக்காய விளையாட்டில் எல்லாத்தையும் ஏமாற்றி சகுனியின் மூலியமாக ஏமாற்றி அபகரித்தான். அடுத்தது அவங்க நிலத்தை அபகரித்தான். பாண்டவர்கள் வனவாசம் முடிஞ்சு வந்ததுக்கப்புறம் கூட என்ன தெரியுமா கேட்டாங்க? ஆக்சுவலாக பாண்டவர்கள் தான் ஆள வேண்டியவங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீயே ஆண்டுக்கோ, நாங்கள் ஆனால் ராஜா சத்திரியர்கள் தானே, எங்களுக்கு 5 பேருக்கு ஒரு சின்ன 5 நிலம் மட்டும் கொடு, போதும், எந்த பிரச்சனையும் வேண்டாம் அப்படின்னு பாண்டவர்கள் கேட்டாங்க. துரியோதனனுடைய பதில் என்ன தெரியுமா இருந்துச்சு? குண்டூசி இருக்குல்ல, அந்த குண்டூசியை குத்துனீங்கன்னா எவ்வளோ அகலத்துக்கு குத்தும், எவ்வளோ சும்மா சின்ன எம்எம் கணக்கில் இருக்குமா, அந்த நிலம் கூட நான் உங்களுக்கு தரமாட்டேன்னு துரியோதனன் சொன்னான். அந்தளவுக்கு நிலத்தை பிடுங்கிக்கிட்டான். அடுத்தது மனைவியை, வேறொருத்தரோட மனைவியை ஒருத்தன் அபகரித்தான்னா அவனையும் கொல்லலாம். இதையும் பண்ணாங்க. திரௌபதியை ஆடையெல்லாம் நீ ரிமூவ் பண்ணிட்டு என் தொடையில் உட்காருன்னு சொல்லி துரியோதனன் கூப்பிட்டான். அப்போ தான் பீமன் சொன்னான், அந்த தொடையை நான் பிளப்பேன்னு. துஷாதனன் இன்னும் அசிங்கமாக பேசினான். அதுக்கும் பீமன் சபதம் எடுத்தான். துரியோதனனுடைய எல்லா சகோதரர்கள் 100 பேரையும் நான் ஒருத்தனே கொல்லுவேன் அப்படின்னு முடிவு எடுத்திருந்தான். ஸோ இந்த 12 வருஷமாக பீமனாக இருக்கட்டும் அர்ஜுனனாக இருக்கட்டும் எல்லாருமே சண்டை போடணுன்ற ஆர்வத்தில் தான் இருந்தாங்க. அந்த 12-13 வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் கிருஷ்ணர் முதல் தடவையாக தூது போய் நான் சமரசம் பேசட்டுமான்னு கேட்பார். அப்போ கூட அர்ஜுனன் என்ன தெரியுமா சொல்லுவான்? நீங்கள் சமரசம் பேசுகிறதுல பிரயோஜனமே இல்லை. துரியோதனன்கிட்ட போய் பேசுகிறது எப்படி? நான் இன்றைக்கி காலைல கிளாஸில் கோகுல் ப்ரோ சொல்லிட்டு இருந்தார், அந்த பிரேசிலில் எல்லா நிலமும் வறண்டு போயிடுச்சுன்னு சொன்னார்ல. இப்போ ஒரு நிலம் ஃபுல்லாக வறண்டு போயிடுச்சுன்னு வைங்களேன், அங்கே போய் எவ்வளோ தான் விதை போட்டாலும் ஏதாவது விளைச்சல் இருக்குமா? இருக்காது. துரியோதனன்கிட்ட போய் சமரசம் பேசுகிறது அப்படி தான், பிரயோஜனமே இல்லை, தயவு செஞ்சு நீங்கள் போய் பேசாதீங்க, சண்டை தான் போடணும்னு அர்ஜுனன் நின்னான். ஸோ மகாபாரதத்தை கொஞ்சம் முன்னாடி படிச்சிருந்தாலும் தெரியும் அர்ஜுனன் சண்டை போடணுன்ற எண்ணத்தில் தான் இருந்தான். கிருஷ்ணர் ஒன்றும் புதுசாக அவனை மாற்றலை. கிருஷ்ணர் பண்ணது ஒன்றே ஒன்று தான். கிருஷ்ணர் அந்த சூழ்நிலையை பயன்படுத்தி பகவத்கீதை ஞானத்தை கொடுக்கணும்னு நினச்சனால அர்ஜுனன் பகவத்கீதை ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா தெரியும், கிருஷ்ணர்கிட்ட கிருஷ்ணா என் ரதத்தை கொண்டு போய் நடுவில் நிறுத்துன்னு சொல்லி கேட்பான். அப்போ நேராக கிருஷ்ணர் ரதத்தை கொண்டு போய் துரியோதனன் முன்னாடியோ துச்சாதனன் முன்னாடியோ நிறுத்தியிருந்தாருன்னா உடனே சண்டை நடந்திருக்கும். கிருஷ்ணர் என்ன பண்ணார்னா அந்த ரதத்தை கொண்டு போய் பீஷ்மர் துரோணர் இவங்க முன்னாடி நிறுத்தினார். அவங்கள பார்த்தோன்னா ஐயோ இவங்களாம் இருக்காங்களே, இவங்களை எதிர்த்து நான் சண்டை போடணுமான்னு சொல்லி அர்ஜுனனை யோசிக்க வச்சு பகவத்கீதையை பேசினார். ஆத்ம ஞானத்தை பேசணுன்றக்காக ஒரு சூழ்நிலையை கிருஷ்ணர் அப்படி ஏற்படுத்தினாரே தவிர கிருஷ்ணர் தான் தூண்டி சண்டை போட வச்சாருன்னு கிடையாது. ஏன்னா இது தர்மத்தை ஸ்தாபனம் பண்ணுறதுக்காக. துரியோதனெல்லாம் அதர்மம் பண்ணிட்டு இருந்தான். அவனை தண்டிக்கிறது எப்படி ஒரு மிலிட்ரி ஆஃபீஸருக்கு கடமையோ அதே மாதிரி ஒரு ராஜாவுடைய கடமை அதர்மத்தை பண்ணுறவனை தண்டிக்கிறது. ஸோ அதனால் எந்த விதத்துலையும் மகாபாரதம் போரோ கிருஷ்ணர் பண்ணதோ தவறு கிடையாது. இதை படித்தோன்னா நமக்கு தெரியும். ஆனால் மக்கள்கிட்ட இந்த கேள்வி இருக்குது. அதே மாதிரி தான் இப்போ நம்ம பார்த்த இந்த வாலி சுக்ரீவன் கதையுமே கூட. வாலி சுக்ரீவன் கதையை உடனே நிறைய பேர் கேட்பாங்க, நீ கேட்ட உன்னோட ஒரு கேள்வியோ சொல்லு, இதில் கேட்டியே எதனால் ராமர் மறைஞ்சிருந்து தாக்கணும்? வாலியை நேரடியாக தாக்கியிருக்கலாமே, எதுக்கு மறைஞ்சிருந்து தாக்குனார்? அவர் கடவுள்லாம் நேரடியாக தாக்கியிருக்கலாம், எதுக்கு மறைஞ்சிருந்து தாக்கணும்? இந்த ஒரு கேள்வி கேட்பாங்க. இப்படி தாக்குனனால தான் வாலி அடுத்த பிறவியில் ராமர் கிருஷ்ணராக வரும்பொழுது வாலி பேர் என்ன ஜரான்ற வேடனா வந்தான், கிருஷ்ணரை கொலை பண்ணி கர்மா தீந்துச்சு. இதுலாம் மக்கள் நிறைய பேர் சொல்லுவாங்க. அது சாஸ்திரத்தை படிக்காத வரைக்கும் அப்படி தான் பதில் சொல்லிட்டு இருக்காங்க. யூடியூப்பில் யாருக்கு என்னென்ன சொல்லணுமோ யார் வேணாலும் சொல்லலாம். யாராவது ஓனாக சொல்கிறீங்க அப்படின்னா அது பேர் ராமாயணம்னு பேர் வைக்காதீங்க. ராமாயணம் அப்படின்னா ராமருடைய வாழ்க்கை வரலாறுன்னு அர்த்தம். நீ புதுசாக ஒரு கதை சொல்ல போகிறனா உன் பேர் போட்டுக்கோ. ஸோ
இப்போ இதுக்கும் அதே மாதிரி தான். அந்த அர்த்த குக்குட்டி நியாயம்னு பார்த்தோம் இல்லையா? அர்த்த குக்குட்டி நியாயம் என்னென்னு பார்த்தோம்? அரைக்கோழி தத்துவம்ன்ட்டு அதே கதை தான் இங்கே. இந்த வாலி செக்ஷனை பற்றி கேள்வி கேட்குறவங்க அது எங்கே இருக்குது? ராமாயணத்தில் இருக்குது. கம்ப ராமாயணம், வால்மீகி ராமாயணத்தில் இருக்குது. அப்படியே அதிலிருந்து கொஞ்சம் தூரம் வாலி சாகர வரைக்கும் படிச்சிருந்தாங்கன்னு வைங்களேன், பதில் தெரிஞ்சிருக்கும். ஏன்னா இந்த எல்லா கேள்விகளையும் வாலியே கேட்டான் ராமர்கிட்ட. என்னை ஏன் பின்னாடிலேருந்து கொன்னீங்க? நான் உங்களுக்கு எந்த விதத்துலேயும் எதிரி கிடையாது. நான் உங்கள் நாட்டில் எந்த தப்பும் பண்ணலை. என்னை எதுக்கு கொன்னீங்க? நீங்கள் பண்ணது சரியா? இந்த எல்லா கேள்விகளையும் வாலியே கேட்டுட்டான். அது எல்லாத்துக்கும் பதிலும் ராமர் கொடுத்துட்டார். ஸோ கொஞ்சம் சேர்த்து படிச்சதுன்னு வைங்களேன், சாகரத்துக்கு முன்னாடி வாலி இந்த கேள்வி கேட்டதுக்கு ராமர் என்ன பதில் கொடுத்தார், அந்த பதிலெல்லாம் வாலி ஏற்றுக்கிட்டானா வாலி எப்படி செத்தான்றதை தெரிஞ்சிருந்தால் நமக்கு இந்த கேள்வியே வந்திருக்காது. ஸோ நிறைய செக்ஷன் போகுது. நான் சுருக்கமாக சும்மா ஒரு 3-4 பதில் மட்டும் சொல்லிட்டு முடிச்சிடலாம். ஸோ உங்களுக்கு தெரியும் இல்லையா அந்த சம்பவம் என்னன்ட்டு? சண்டை போடுற 2 பேர் யார்? வாலியும் தெரியாதா? சுக்ரீவன். வாலி அண்ணன், சுக்ரீவன் தம்பி. வானர படையில் இவங்க ரொம்ப முக்கியமானவர்கள். கிஷ்கிந்தான்ற இடத்துல தானே இந்த வானர படையெல்லாம் இருக்காங்க. ராமர் சீதையை தொலைச்சதுக்கப்புறம் ராமர் சீதையை தேடி போகும் பொழுது தான் இந்த வானர படைகள் எல்லாரையும் சந்திக்கிறார். ஹனுமானாக இருக்கட்டும், சுக்ரீவனாக இருக்கட்டும். அப்போ தான் சுக்ரீவன் சரி நான் உங்களுக்கு உதவி பண்ணுறேன், சீதையை கண்டுபிடிக்கிறதுக்கு என் படையை கொண்டு உதவி பண்ணுறேன் அப்படிங்கிறாரு. இப்போ பொதுவாக அலையன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது என்ன ஒப்பந்தம், நான் உனக்கு இந்த உதவி பண்ணுறேன், நீ எனக்கு இந்த உதவி பண்ணு. ஸோ அந்த விதத்தில் சுக்ரீவன் ராமருக்கு நான் சீதையை கண்டுபிடிக்க உதவி பண்ணுறேன்னு சொன்னோன்னே ராமர் உனக்கு என்ன உதவி வேணும்னு கேட்குறாரு. அப்போது சுக்ரீவன் ஒரு பேக் ஸ்டோரி சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு என் மனைவியை நான் மீட் எடுக்கிறதுக்கு உதவி பண்ணுங்க. என்ன ஆச்சு உன் மனைவி என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லும்போது தான் அங்கே கதை வருது. வாலியும் சுக்ரீவனும் அண்ணன் தம்பி. இவங்க 2 பேரும் பார்க்க ஒரே மாதிரி தான் இருப்பாங்க, டிஃப்ரென்ஸே தெரியாது, ஒரே மாதிரி இருப்பாங்க 2 பேரும். ஸோ சுக்ரீவன் தம்பி, வாலி அண்ணன். ஸோ அண்ணன் தான் ஆட்சி புரிஞ்சு வானர படைகளை நடத்திட்டுருக்காரு. ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா, ஒரு அசுரன் பல வருஷமாக வாலிக்கும் அவனுக்கும் ஒரு பிரச்சனை. ஒரு நாள் அவன் சண்டைக்கு வான்னு சொல்லி கூப்பிடுறான். ஸோ சண்டைக்கு வாலியும் போகிறப்போ பார்த்தீங்கன்னா வாலி வர பலத்தை பார்த்தோன்னா இந்த அசுரன் பயந்துட்டு ஒரு குகைக்குள்ளே ஒளிஞ்சு போயிடுறான். ஸோ வாலி துரத்திட்டே ஓடி வர்றாரு, பின்னாடியே சுக்ரீவனும் வரோம். அப்போ வாலி சுக்ரீவன் கிட்ட சொல்கிறாரு, இந்த மாதிரி நீ வெளியிலேயே நீ உள்ளே வராத, ஏதாவது பிரச்சனைனா அப்போ தான் நீ போய் யாருக்காவது சொல்லி நீ நாட்டை பார்த்துக்க முடியும், நீ வெளியிலே நீ உள்ளே வராத, நான் கண்டிப்பாக ஜெயிச்சு வெளியில் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு வாலி உள்ளே போய்டுறாரு. சுக்ரீவன் வெளியிலே இருக்கான். உள்ளே போகிறாங்க, சண்டை நடக்குது, பல நாட்கள் ஆகுது, ரொம்ப நேரம் போயிடுச்சு. உள்ளே வேறு நிறையா அசுரர்கள் கத்துற சத்தம் கேட்குது, வாலியுடைய சத்தம் கேட்கவே இல்லை. ரொம்ப நாள் ஆகும். திடீர்னு கொஞ்ச நாள் கழித்து சுக்ரீவன் பார்க்குறான், அப்படியே ரத்தம் ஆறு ஓடி வருது. உடனே சுக்ரீவனுக்கு பயம் வந்துருச்சு. வாலிக்கு இந்த மாதிரி வாய்ப்பு இல்லை தான், இருந்தாலும் இத்தனை நாள் ஆகிடுச்சு, வரேன்னு சொன்ன வாலி வெளியில் வரவே இல்லை, சத்தமும் கேட்க மாட்டேங்குது. ஸோ இந்த அசுரர்கள் வெளியில் வந்துட்டாங்கன்னா எல்லாத்தையுமே அழிச்சிடுவாங்க. அதனால் பெட்டர் நான் என்ன பண்ணுறேன், அங்கேருந்து ஒரு பெரிய பாறை அதை எடுத்து அந்த குகையோடைய நுழைவாயில் அடைச்சிடுறோம். யாராலையும் உள்ளேருந்து அந்த குகையை திறக்க முடியாத அளவுக்கு சுக்ரீவன் என்ன பண்ணுறான், அந்த குகையை அடைச்சிட்டு கிளம்பி போயிடுறான். போயிட்டு எல்லாருக்கிட்டையும் சொல்கிறான், அண்ணனுக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன், காணோம், வெளியிலேயே வரல. ஸோ அதனால் நம்ம அவருக்கு இறுதி சடங்கெல்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாம் பண்ணுறாங்க. எல்லாம் பண்ணி முடிச்சோன்னா அங்கேருந்து அமைச்சர்கள்லாம் சொல்கிறாங்க, சரி இப்போ அண்ணன் இல்லை, வேறு வழி இல்லை, யாராவது ஒருத்தர் இந்த கிஷ்கிந்தையை முழுவதையும் ஆட்சி பண்ணணும், நீ ராஜாவாகு அப்படின்னு சொல்லி சுக்ரீவனை என்ன பண்ணுறாங்க, அரியாசனத்தில் அமர வச்சு எல்லாம் நீட்டாக போயிட்டுருக்கு. திடீர்னு ஒரு நாள் ஷாக், அந்த பாறையை திறந்துட்டு வாலி வந்துடுறான். வாலி வெளியில் பார்க்குறான். பார்க்கும்போது என்ன காட்சி பார்க்குறான், ராஜாவை யார் உட்காந்துருக்கா, தம்பி. ஸோ வாலிக்கு உடனே என்ன தெரியுமா தோணுது, நான் உள்ளே போனோன்னே என்னை கொன்னுட்டு எல்லாத்தையும் அனுபவிக்கலான்னு இந்த சுக்ரீவன் நினச்சிட்டு இருந்திருக்கான். அதனால தான் நான் உள்ளே உயிரோடு இருக்கும்போதும் பாறையை வச்சு மூடிட்டு இங்கே எல்லா அமைச்சர்களையும் அவனுக்கு சேவை பண்ண சொல்லிவிட்டு எல்லா சொத்துக்களையும் அவன் அபகரித்து ராஜாவாக சந்தோஷமாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சுக்ரீவனுக்கு வாலிக்கு ரொம்ப பலம் ஜாஸ்தி. உடனே போட்டு சுக்ரீவனை அடிக்கிறான், தாக்குறான், ரொம்ப அசிங்கமாக பேசுகிறான். சுக்ரீவன் ட்ரை பண்ணுறான் சொல்கிறதுக்கு, அப்படி எதுவுமே உண்மை கிடையாது, உண்மை என்னென்னா நீங்கள் இறந்துட்டீங்க, நான் தப்பாக நினச்சிட்டேன், ரொம்ப நாள் ஆயும் காணோன்றனால. அமைச்சர்களாமும் சொல்ல ட்ரை பண்ணுறாங்க, எதுவுமே வாலி காதுக்கு போகல. கோபத்தில் இருக்கும்போது ஏதாவது காதில் போகுமா, போகாது. அமைச்சர்களை கைது செஞ்சு தண்டனை தரான்.
சுக்ரீவனை வெறுமனை ஒரே ஒரு துணி, அவன் போட்டிருக்க துணியோடு வெளில துரத்தி விட்டுறான். சுக்ரீவனுடைய மனைவியை தனக்கு சொந்தமாக்கிக்கிறான். சொந்தமாக்கிட்டு ஆட்சி பண்ணிகிட்டு இருக்கான் வாலி. ஸோ இப்போ சுக்ரீவன் தனியாக வெளியில் மற்ற வானர படைகளோட வெளியில் இருக்கான். எல்லாமே அவன் சைடில் ஏதாவது தப்பு இருந்துச்சா? இல்லை. ஸோ அதனால் இப்போ என்னென்னா, ராமரும் சுக்ரீவனும் சேரும் பொழுது சுக்ரீவன் ராமர்கிட்ட கேட்குறான், வாலி இந்த மாதிரி பண்ணிட்டான், என் மனைவியை மீட்டு கொடுங்க. இவ்வளோ தான் சுக்ரீவன் ராமர்கிட்ட கேட்டது. ஸோ ராமர் தான்கிட்ட யார் வந்து சரணடைஞ்சாலும் ராமர் வந்து ஏற்றுக்கக்கூடிய நபர். ராவணனுடைய தம்பி யார்? விபீஷ்ணன். அவன் வந்து சரணடைஞ்சப்பமே ராமர் ஏற்றுக்கிட்டார். அப்போமே ராமர் என்ன தெரியுமா சொல்லியிருந்தார்? ராவணனே வந்து சரணடைஞ்சா கூட நான் ஏற்றுக்குவேன்னு சொல்லியிருந்தார். ஸோ இப்போ சுக்ரீவன் சரணடைஞ்சால் ஏற்றுக்க மாட்டாரா? ஏற்றுக்கிட்டு அப்போ தான் இந்த மாதிரி ஒரு ஐடியா கொடுக்குறாரு, நீங்கள் 2 பேரும் சண்டை போடுங்க, நான் வந்து அம்பால் எழுதி கொள்கிறேன் அப்படின்ட்டு. இப்போது நம்ம ஒரு 6 விதமான நபர்களை கொள்ளலாம்னு சொல்லி நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி படித்தோம். அதில் 6வது என்ன பார்த்தோம் ஞாபகம் இருக்கா? ஸோ வாலி என்ன பண்ணான்? இன்னொருத்தருடைய மனைவி, அதுவும் சகோதரனுடைய மனைவி. சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு, தன்னுடைய மனைவியை தவிர எல்லா பெண்களையும் தாயாக பார்க்கணும்னு. அதுலேயும் குறிப்பாக சகோதரனுடைய மனைவியை. ஸோ அப்படி சகோதரனுடைய மனைவியை அபகரித்த காரணத்தினாலேயே வாலி கொல்லப்படுறதுல முதல்ல தப்பில்லை. 2வது, சுக்ரீவன் தப்பே பண்ணாமல் அவனை அடித்து துரத்தி எல்லாத்தையும் பிடுங்கினதுலேயும் வாலி பண்ண தப்பு. ஸோ ராமர் அது மட்டும் இல்லாமல் ராஜாவாக சுக்ரீவனோட இப்போ ஒரு அலைன்ஸ் போட்டார் இல்லையா? ஓகே, நீ தர்மத்தை சார்ந்தவன், வாலி அதர்மத்தை சார்ந்தவன். அதர்மத்தை தட்டி கேட்குறதுல ஒரு ராஜாவுக்கும் உரிமை இருக்குது. அதனால் நான் பண்ணுறேன்னு சொல்லி ராமர் எடுத்த ஸ்டெப்பில் எதுவுமே தப்பு கிடையாது. ஸோ வாலி அம்பு எய்தணுன்னு வாலி இந்த கேள்வி தான் முதல்ல கேட்பான், உங்களுக்கு நான் எதிரி கிடையாது, நான் எந்த தப்புமே உங்களுக்கு பண்ணல, நீங்கள் எதுக்கு என்னை கொன்னீங்க அப்படின்னு. ராமர் சொல்கிற பதில் இதுதான் இருக்கும், நீ எனக்கு நேரடியாக பண்ணல, ஆனால் என்னுடைய நண்பனுக்கு நீ துரோகம் பண்ணியிருக்க, நண்பனுடைய எதிரி எனக்கும் எதிரி, அந்த விதத்தில் நான் அவனை தண்டிக்கிறதுல தப்பு இல்லை. 2வது, நான் ஒரு ராஜா, கரெக்டாக? ஸோ வாலி கேள்வி கேட்பான், நான் உங்கள் நாட்டுக்குள்ளே வந்து தப்பு பண்ணலையே அப்படின்ட்டு. ராமர் சொல்லுவார், இங்கே இருக்கிற உலகத்தில் இருக்கிற எல்லா இடமுமே இக்ஷ்வாகு மன்னர்களுக்கு கீழே தான் இருக்குது. ராமர் இக்ஷ்வாகுன்ற பரம்பரையில் வந்தவர். ஸோ அந்த பரம்பரையில் இருக்கிறன்னா தப்பு பண்ணவனை தண்டிக்கிறதுல எந்த தவறுமே கிடையாது. 3வது, வாலியே கேட்பான், சரி நீங்கள் அப்படி தான் தாக்குனீங்க, எதுக்காக ஒளிஞ்சிருந்து தாக்குனீங்க? நிறைய பேர் மகாபாரதத்துலேயும் இதே கேள்வி கேட்பாங்க, கர்ணன் அந்த சக்கரத்தை தூக்கும்போது ஏங்க அர்ஜுனனை கிருஷ்ணர் அம்பு எய்த சொன்னார்? நேரடியாக சண்டை போட்டுட்ருக்கப்போல எது சொல்லணும், எதுக்கு வந்து அதர்ம செயலை வந்து கிருஷ்ணர் வந்து அர்ஜுனனை பண்ண சொன்னார்னு சொல்லி கேள்வி கேட்பாங்க. யார் ஒருத்தர் ஏற்கனவே அதர்மம் பண்ணானோ அவனை தண்டிக்கிறதுக்கு நம்மளும் தர்மத்தை மீறதுல தப்பு இல்லைன்னு சொல்லி அந்த போலீஸ் திருட எக்ஸாம்பிள் நம்ம பார்த்தோமா? திருட 120 போகும்போது நான் 80 தான் போவேன் அப்படின்னு சொல்லி நினச்சானா முட்டாள்தனம். அந்த 120 போகிற திருடனை தண்டிக்கிறதுக்காக 140 போகிறதுல தப்பே கிடையாது. அதே தான் அர்ஜுனனை கிருஷ்ணர் மகாபாரதத்தில் பண்ண சொன்னதும் சரி, ராமர் இங்கே வாலியை பண்ணதுலேயும் சரி. வாலிக்கு வரம் கொடுக்கப்பட்டிருந்தது தான், யாரெல்லாம் அவனுக்கு நேராக வந்து சண்டை போடுறாங்களோ சண்டை போடுறவங்களுடைய பாதி பலம் வாலிக்கு போயிடும். இப்போ வாலியும் சுக்ரீவனும் சண்டை போடுறாங்கல்ல, சண்டை போட ஆரம்பித்தோன்னே என்ன ஆகும்னா சுக்ரீவனுடைய பாதி பலம் வாலிக்கு போயிடும். அப்போ அவன் வந்து கிட்டத்தட்ட 1.5 மடங்கு சக்தியாக இருப்பான், இவன் 1/2 மடங்கு தான் சக்தியில் இருப்பான். இந்த வரம் இருந்தது. ஸோ ராமர் ஆக்சுவலாக ராமர் பகவான், வாலிக்கு இந்த வரத்தை யார் கொடுத்தா? பிரம்மா கொடுத்தார். அந்த பிரம்மாவுக்கு அந்த வரத்தை கொடுக்குற சக்தியவே கொடுத்தது ராமர் தான். ராமர் அந்த சக்தியை கொடுக்கலன்னா பிரம்மாவால் கூட கொடுத்துருக்க முடியாது அந்த வரத்தை. இருந்தாலும் ராமர் என்ன பண்ணுறாரு, சரி அவனுக்கு அந்த வரம் கிடச்சிருக்கிறனால நான் அதே விதத்தில் அவனை தாக்குறேன். ராமர் நினச்சாருன்னா முன்னாடி வந்து தாராளமாக சண்டை போட முடியும். அதுதான் நம்ம இப்போது நரசிம்ம லீலை, இப்போ 2 வாரத்துக்கு முன்னாடி நரசிம்ம அவதாரம் நாள் வந்துச்சு. நரசிம்மர் பார்த்தோன்னா ஹிரண்யகசிப்புக்கு பிரம்மா என்னென்ன வரம்லாம் கொடுத்தாரோ, ஒன்று ஆகாயத்தில் கொல்ல முடியாது, தரையில் கொல்ல முடியாது, பகலில் கொல்ல முடியாது, இருட்டில் கொல்ல முடியாது, அது மாதிரி மிருகத்தால் கொல்ல முடியாது, மனுஷனால் கொல்ல முடியாது, நிறையா வரம் கொடுத்துருந்தாரு. விஷ்ணு நினச்சிருந்தாருன்னா அதெல்லாம் எதையும் பின்பற்றாமல் வந்து கொல்ல முடியும். ஆனால் விஷ்ணு என்ன பண்ணார், அது எல்லாத்தையும் பூர்த்தி பண்ணுற விதத்தில் ஒரு ரூபத்தில் நரசிம்மராக வந்து கொண்டார். ஸோ அதே மாதிரி தான் ராமர் இங்கே என்ன பண்ணுறாருன்னா, ஓகே உனக்கு கிடச்சிருக்க வரம் இருக்கிற மாதிரியே இருக்கட்டும், அதை மீறியும் நான் உன்னை கொல்றேன். அப்போ வாலி கேட்குறான், மறைஞ்சிருந்து தாக்குனது தப்பு இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நீ தர்மத்தை அவனுடைய மனைவியெல்லாம் நீ சூறையாடினியே தப்பு தானேன்னு சொல்லி ராமர் கேட்டதுக்கு வாலி என்ன ஒரு பதில் கொடுத்தான் அப்படின்னா, நான் ஒரு குரங்குக்கு எங்கே சகோதரன், மனைவி, அம்மா, அப்பா, குரங்கு மற்ற மிருகங்கள்லாம் நம்ம பார்த்தோன்னு வைங்களேன், அதுக்கு ஃபேமிலி யார் மற்றவன் யாருன்னு தெரியாது. குறிப்பாக குரங்கு எல்லாருக்கூடையும் உறவு வச்சுக்கும், அது எல்லாருக்கூடையும் செக்ஸ் வச்சுக்கும்.
ஸோ அந்த விதத்தில் இது தப்பே கிடையாது அப்படின்னு சொல்லி வாலி கேட்பான், நான் ஒரு குரங்கு தானேன்னு சொல்லி. அப்போ ராமர் அதே பாயிண்டில் திருப்பி கேள்வி கேட்பார், அப்படி நீ ஒரு குரங்கு தானேன்னு சொன்னேன்னு வையேன், குரங்கை மறைஞ்சிருந்து தாக்குறதுல தப்பே இல்லையே. நீ ஒரு குரங்குன்னு ஒன்று அடையாளப்படுத்திக்கிட்டு அப்படின்னா, க்ஷத்ரியர்கள் போர் புரியறதுக்காக ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக நிறைய தடவை வேட்டையாட காட்டுக்கு போவாங்க. ஏன்னா நேரடியாக எடுத்தோன்னே போர்க்காலத்தில் போய் சண்டை போட முடியாதுல்ல. அப்படி போனாங்கன்னா அம்பு எங்கே இருக்குது, எதில் விடணும், எதில் எய்தணும்னு எதுவுமே தெரியாது. நேரடியாக போனாங்கன்னா ரொம்ப ஒரு காமெடியான வீடியோ, மேபி நீங்கள் யாராவது பார்த்தீங்களான்னு தெரியல. நான் இது சொல்கிறது வந்து ஒரு 6-8 மந்த்ஸ்க்கு முன்னாடி ஒரு வீடியோ, ஒரு போலீஸ் டீமே ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஒரு போலீஸ் பெரிய இன்ஸ்பெக்டர், அவர் வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்துட்டு அங்கே இருக்கக்கூடிய மற்ற அதிகாரிகளில் ஒருத்தர்கிட்ட ஒரு துப்பாக்கியை கொடுத்து, துப்பாக்கியில் எப்படி குண்டு உள்ளே போட்டு லோட் பண்ணி சுடணும்னு செஞ்சு காட்டு அப்படின்றாரு. அந்த நபர் துப்பாக்கி வாங்கிட்டு எப்படி லோடு பண்ணணும்னு தெரியல. துப்பாக்கியில் குண்டு வெளியில் வரும்ல, அதுக்குள்ளே போய் குண்டை போட ட்ரை பண்ணிகிட்ருக்காரு. இந்த போலீஸ் தளத்திலே அடிச்சுக்கிறாரு, ஒன்றெல்லாம் வச்சு எடா பண்ணுறது அப்படின்ட்டு. ஸோ இப்படி அதை யூஸ் பண்ணவே தெரியாமல் இருந்தாங்கன்னு வைங்களேன். அவங்ககிட்ட துப்பாக்கி இருந்தும் தீவிரவாதி வரும்போது சுட முடியுமா என்ன தெரியாது. தேர்ஃபோர் தே ஆர் கிவன் ஃபேக் ட்ரைனிங் இல்லையா. திடீர்னு நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா, இப்போ ஈவன் இந்த கார்கில் வாரில் கூட, கார்கில் வார் இப்போ இண்டோ பாக் வார் வந்தப்போ கூட பார்த்தீங்கன்னா மாக் ட்ரையல்லாம் நிறையா பண்ணாங்க. திடீர்னு இப்போ வந்து குண்டு தூக்கி போட போகிறாங்கன்னா நீங்கள் எப்படி வந்து தயாராக இருக்கணும், நீங்கள் என்னென்ன ஸ்டெப் எடுக்கணும்னு சொல்லி எல்லாருமே ஒரு பயிற்சியாக பண்ணி பார்ப்பாங்க. ஸோ அதே மாதிரி ராஜாக்கள் முன்னர் காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, எதிரிய அம்பு வில்லை விட்டு எய்தணுன்றக்காக சாதாரண மக்களை வச்சு ப்ராக்டிஸ் பண்ண மாட்டாங்க. காட்டில் போய் மிருகங்கள் இடத்துல ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. ஒரு சத்திரியனாக இருக்காம மிருகத்தை அந்த மாதிரி கொன்று வேட்டையாடுறதுல தப்பில்லைன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய பதில்களை ராமர் வாலிக்கு கொடுக்குறார். கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் வாலி இதெல்லாம் கேட்டுட்டு, உங்கள் எல்லா பதிலையும் நான் ஏற்றுக்கிறேன், நான் தான் தப்பு பண்ணேன் இதெல்லாம் சொல்லிவிட்டு கடைசியாக வாலி ஒரு பதில் சொல்கிறான் ராமர்கிட்ட. நான் இன்றைக்கி சுக்ரீவன் கூட சண்டை போட வந்தேன் இல்லையா, அப்போவுமே என் மனைவி என்கிட்ட சொன்னால், நீ இன்றைக்கி போகாத. ஏன் அப்படின்னா, இன்றைக்கி சுக்ரீவன் உன்னை கூப்பிட்றதுலேருந்து பார்க்கும்போதே தெரியுது, எனக்கு ஒரு செய்தியும் வந்துச்சு, சுக்ரீவனும் ராமரும் அலையன்ஸ் வச்சுருக்காங்க, நீ போனனா ராமர் உன்னை நீ கொன்றுவார், அதனால் தயவு செஞ்சு அந்த சண்டைக்கு போகாதுன்னு என் மனைவி சொன்னான். பட் நான் நினச்சது என்னென்னா, ராமர் கையால் சாகிறத விட வேறு பாக்கியம் கிடைக்குமா, அதனால் ராமர் என்னை கொல்லட்டும்னு சொல்லி தான் நான் இன்றைக்கி வந்ததே. புரியுதா விஷயம்? ஸோ ராமர் எப்போவுமே தப்பு செய்ய போகிற நபர் கிடையாது, சாக்ஷாத் பகவான் அவர். பட் நம்ம எப்போ ராமாயணத்தை முழுமையாக ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் படிக்கிறோமோ அப்போ நமக்கு விஷயங்கள் தெளிவாக புரியும். எப்போ அந்த அரைக்கோழி தத்துவம் மாதிரி நம்ம எடுத்துக்கிறோமோ அப்போ நமக்கு இது தப்பாக தான் தெரியும். எல்லா விஷயமும் இப்படி தான். திடீர்னு நம்ம ஒரு கோர்ட்டுக்குள்ளே நுழையும் போது ஜட்ஜு சொல்கிறாரு, இவனுக்கு வந்து இவனை இன்னும் ஒரு 3 நாளில் தூக்கில் போடுங்கன்றாரு. இன்னொரு கேஸில் இவனுக்கு ஒரு 5000 ரூபா பரிசு கொடுங்கன்றாரு. நம்ம வெறும் இந்த 2 சீனை மட்டும் பார்த்தோன்னு வைங்களேன், ஜட்ஜ் என்னங்க இவ்வளோ கொடூரமானவராக இருக்கார். மேபி இவன் அவருக்கு தெரிஞ்சவனாக இருப்பான்னு நினைக்கிறேன், 5000 ரூபா கிஃப்ட்டு தராரு, அவனுக்கு பிடிக்காதவனாக இருப்பார் போல இருக்கு, தூக்கில் போடுறாரு. பட் ஜட்ஜு அப்படியே தீர்ப்பு கொடுப்பாரு. நம்ம இந்த ஃபுல் கேஸை கேட்டோன்னா தான் ஜட்ஜு அவனுக்கு தூக்கு தண்டனை கொடுத்ததுக்கான காரணம் என்ன நமக்கு தெரியும், இவனுக்கு 5000 ரூபா பரிசு கொடுத்ததுக்கான காரணமும் தெரியும், சரின்னு நமக்கு தெரியும். ஸோ அதே விஷயம்தான், போர்ன்றது இன்றைக்கும் இருக்குது அன்னைக்கும் இருந்தது அப்படின்னா, அன்னைக்கு நடந்த போர் எல்லாமே தார்மீகமான போர். ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி மகாபாரதத்தில் அவ்வளோ பெரிய போர் நடந்திருந்தாலும் பெண்கள், வயசானவங்க, குழந்தைகள், பசுக்கள், பிராமணர்கள் இவங்க 5 பேரும் பத்திரமாக முதல்ல வெளியேற்றப்பட்டுருவாங்க அந்த இடத்துலேருந்து, இவங்க யாருமே தாக்கப்படக்கூடாதுன்னு. ஆனால் இன்றைக்கி என்ன நடக்குது, எங்கேயோ ஒரு இடத்துல ஒளிஞ்சிருந்து குண்டு தூக்கி போடுறோம், எவன் செத்தா நமக்கு என்ன, சாவரவன் எல்லாம் பாகிஸ்தானி தானே, நம்ம அப்படி நினைக்கிறோம். ஆனால் பகவத்கீதை நமக்கு அது சொல்லி தரல. இது ஒரு ஃபோட்டோ, இதில் நடுவில் உட்காந்துருக்கிறது யாருன்னா, கீழே இந்த ஒயிட் கலர் ட்ரெஸ் ஷர்ட் போட்டிருக்கிறது வந்து பிரபுபாதர், நம்ம இங்கே உள்ள மூர்த்தி இருக்கார்லே இஸ்கானுடைய ஸ்தாபக ஆச்சாரியர், அவர் நடுவில் உட்காந்துருக்கிறது அவருடைய குரு. ஸோ இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு முன்னாடி 1947 இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சதா, 1922 இவங்க 2 பேரும் மீட் பண்ணுற ஃபஸ்ட்டு மீட்டிங் இது. அப்போது பக்தி சித்தாந்த மகாராஜ் நடுவில் இருக்கவர் சொல்கிறாரு பிரபுபாதர்கிட்ட, நீ உனக்கு இங்கிலீஷ் பேச தெரியுது, இந்த கிருஷ்ண பக்தியை எல்லாருக்கும் கொடு அப்படின்னு சொல்லி. இப்போ பிரபுபாதர் கேட்குறாரு, கிருஷ்ண பக்தியை கொடுக்குறதா, இன்றைக்கி இந்தியா இன்னும் சுதந்திரமே வாங்காமல் இருக்குது, இதுதானே முக்கியம் அப்படின்னு கேட்குறாரு. பிரபுபாதர் கேட்ட முதல் டிஸ்கஷனே இதுதான். இப்போ பக்தி சித்தாந்த மகாராஜ் சொல்கிறாரு, அது நமக்கு முக்கியமே இல்லை, எப்பவும் முக்கியம் இந்த கிருஷ்ண உணர்வு தான். இதை கொடுத்தனா தானாகவே சுதந்திரம், போர், பிரச்சனை எல்லாம் தீர்ந்து போயிடும். நீ இப்போ சுதந்திரம் கிடச்சிருச்சுன்னு நினச்சாலும் அதுக்கப்புறம் சரி 1947 சுதந்திரம் கிடச்சிது, அதுக்கப்புறம் வாரே இல்லையா என்ன? சுதந்திரம் கிடச்ச அன்னைக்கே காந்தி எவ்வளோ ஃபீல் பண்ணார் தெரியுமா? காந்தியினுடைய நோக்கமே என்னவாக இருந்ததுன்னா, எல்லா மக்களும் ஒன்றாகணும், பிரிட்டிஷ் வெளியில் போகணுன்னு. பட் பிரிட்டிஷ் புத்திசாலித்தனமாக சுதந்திரம் வாங்குகிற சமயத்தில் என்ன பண்ணால், ஹிந்து முஸ்லீம்னு பிரித்து விட்டான். இந்தியாவுக்கு முன்னாடியே பாகிஸ்தானில் சுதந்திரம் அன்றைக்கி நைட்டு 12 மணிக்கு கிடைக்கிற மாதிரி இல்லையா? ஸோ
அன்னைக்கு பக்திசாந்த மகாராஜ் சொன்ன விஷயம் அதுதான். இந்த ஞானம் கொடுத்தோன்னா எந்த போர் எந்த பிரச்சனையுமே வராது. அதுதான் பகவத்கீதையில் ஒரு பக்கத்துலேயும் இருக்கக்கூடிய ஞானம். நம்ம இந்த உடல் கிடையாது, நம்ம ஆத்மா அப்படின்னு சொல்லி தருது. இந்த ஞானம் தெரிஞ்சதுன்னா நம்ம பேசின எந்த ரீசன் எந்த விஷயமுமே சண்டையே வராது. உடல்ன்றது மாறிட்டே இருக்குது, நம்ம ஆத்மா இப்போ மனுஷ உடலில் இருக்கும், எப்போ வேணாலும் நம்ம எந்த உடலுக்கு வேணாலும் போவோம். ஸோ நம்ம கிருஷ்ணனுடைய சேவகன்றதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோன்னா ஹிந்து முஸ்லீம் ரிலீஜியன் வார் எக்கனாமிக்கல் வார் இது எதுவுமே வராது. நிறையா இருக்குது போதும். ஸோ இந்த 8 விஷயம் தான் நாங்கள் ரீசன்ஸ்ன்னு பார்த்துருந்தோம் போன வாரம். எக்கனாமிக் கெயின் ஃபஸ்ட்டு நீங்கள் சொன்னீங்க இல்லையா, நமக்கு ஏதாவது நமக்கு இன்னும் வளம் வேணும்னு நினைக்கிறது, டெரிட்டோரியல் கெயின் நிலம் வேணும்னு நினச்சது, ரிலீஜியன், நேஷ்னலிசம், ரிவெஞ்ச் எடுக்கணுன்றதுக்காக நடக்கக்கூடிய போர், சிவில் வார், ரெவல்யூஷனரி வார், நீங்கள் சொன்ன மாதிரி சில விதிமுறைகள்னால, டிஃபென்சிவ் வார், இந்த மாதிரி பல காரணத்தினால வார்கள் நடந்தாலுமே இன்றைக்கி நடக்கிறது எல்லாமே அதர்மமான வாராக இருக்குது. அது நம்ம மாறு தட்டி சொல்லிக்கிற நான் இந்தியா வந்து சரியாக தான் இருக்குதுன்னு நம்ம சொன்னாலுமே கூட போர் புரிகிற விதம் தவறானது தான். நாங்கள் அன்றைக்கி ஒரு சின்ன கிளிப்பு பார்த்தோம். இந்தியா கிட்டே இருக்கிறதுலே பயங்கரமான அக்னி 5 ஒரு மிசைல் இருக்குது அப்படின்ட்டு. அந்த அக்னி 5ன்ற மிசைல் என்ன பண்ணுதுன்னா, நீங்கள் ஏதாவது ஒரு நாட்டை தாக்கணும்னு நினச்சிங்கன்னா நேராக போய் இப்படிலாம் தாக்காது. நேராக ஆகாயத்துக்கு போயிட்டு 5ஆக பிரிஞ்சு சரௌண்டிங்கில் இருக்கிற 5000 சம்திங்ஸ் இருந்துச்சு டிஸ்டன்ஸு, அந்த ஏரியாவில் இருக்கிற எந்த நாட்டை நீங்கள் தாக்கணுன்னாலும் அந்த நாட்டில் விழுந்ததுன்னா 15 நிமிஷத்தில் அந்த நாடு காலி. இப்போ அந்த நாட்டில் இருந்த பெண்கள், குழந்தைகள், வயசானவங்க, பிராமணர்கள், பசுக்கள்லாம் என்ன எல்லோரும் காலி. தப்பு பண்ணவனும் காலி, தப்பு பண்ணாதவனும் காலி. ஸோ அப்போ அது அதர்மமான விதத்தில் தானே கையாளக்கூடியதாக இருக்குது. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு இன்றைக்கி இந்த பகவத்கீதையோட ஞானம் இல்லைன்றது தான் காரணம். நான் அதுதான் நம்ம போன வாரமாக டிஸ்கஸ் பண்ணோம். போன வாரம் ஓரளவுக்கு நாங்கள் பார்த்தோம். இந்த வாரம் இன்னும் டீட்டெயிலாக எப்படி சாஸ்திரத்தில் கொடுக்குறது எதுவுமே தர்மத்தை நிலைநாட்டுறதுக்காக தான் இருக்குது, சரியான விஷயத்துக்காக தான் இருக்குது. அதை நம்ம பின்பற்றணும்னா நம்மளும் ஒழுக்கமானவங்களாக தான் ஆவோமே தவிர நம்ம கெட்டவங்களாக மாற மாட்டோம் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதை பற்றி இந்த மாதிரி நமக்கு சாஸ்திரத்தில் இருக்கிற ஒரு விஷயமும் ஒரு பக்கமுமே நம்ம வாழ்க்கையை மெருகேற்றி நம்மளை வந்து மனுஷனாக உண்மையிலேயே மனுஷனாக வாழ வைக்கிறதுக்காக தான் கொடுக்கப்பட்டிருக்க ஒரு கைடு புக்கு. ஸோ அதனால் எல்லாத்துக்குமான சொல்யூஷனும் பகவத்கீதை பாகவதத்தில் இருக்குது. வாருக்கு மட்டும் கிடையாது. வாராக இருக்கட்டும், ஒருத்தன் டிப்ரெஸ்டாக இருக்கான், ஆங்ஸைட்டியாக இருக்கான், சூசைட் இன்றைக்கி எத்தனை இடத்துல நடக்குது, ரேப்ஸ், இதெல்லாம் ஏன் அப்படின்னா பகவத்கீதை பாகவதம் படிக்காதனால தான். ஸோ அதனால தான் நம்ம வந்து யங்ஸ்டர்ஸாக இருக்கவங்க நீங்கள்லாம் இப்போமே அதை வாழ்க்கையில் இப்போ நம்ம இம்பைவ் பண்ணாதானே வாழ்க்கை அதுக்கேற்ற மாதிரி வாழ முடியும். நிறைய பேர் சொல்லுவாங்க 70 வயசு 80 வயசில் பார்த்துக்கலாம்டா அப்படின்னு. வாழ்ந்து முடிச்சதுக்கப்புறம் பார்த்தா என்ன பார்க்காட்டி என்ன, கரெக்டாக? ஹரே கிருஷ்ணா. சரி, சம்மந்தமாக ஜஸ்ட்டு உங்களுக்கு ஏதாவது கொஷின் கேட்கணும் இல்லை ஏதாவது இன்னும் கிளாரிட்டி? ராமர் வந்து எல்லாம் வந்து வியப்பாக பார்க்குறாங்க. அது ஒரு வாலிபர் சொன்னாலும் இவர் கையால் சாகுன்னா எனக்கு வராங்கிற மாதிரி. ஒரு பகவான் தெரிஞ்சது பண்ணுறாரா இல்லை அகலிகை தாடகை மாதிரி அடிச்சு இச்சவாக வம்சத்துலனால பெரிய ராஜாங்களால் அது நினைக்கிறாங்க. ஓகே, இப்போ வந்து வாலி வந்து ராமர் கையால் நான் செத்தனா பரவாயில்லன்னு சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னீங்க. இது பகவானுன்றனாலையா இல்லை வந்து ஒரு உயர்ந்த நபர் அவர் வந்து இந்த மாதிரி தாட்டக்கா இவங்களெல்லாம் விமோச்சனம் பண்ணார் அதை பார்த்தனாலையா அப்படின்னு சொல்லி கேள்வி. இப்போ பகவான் இங்கே அவதரிக்கும் பொழுது அவர் நான் பகவான் தான் அப்படின்றத பெருசாக வெளிப்படுத்தலைனா கூட இப்போ ராமர் வந்து மனுஷ ரூபத்தில் தான் வந்திருந்தார். தன்னுடைய மனைவி அபகரிச்சுட்டு போயிட்டாங்கன்னு அழுதார், தேடி போனார். நிறைய பேர் கேட்பாங்க அவர் கடவுள் தான், நாங்கள் ஏன் ஒரு சீத்தை இல்லைனா 10 சீத்தையை அவர் உருவாக்கிக்கலாமே அப்படின்ட்டு. அவரால் உருவாக்க முடியும். ஆனால் அவர் இங்கே தோன்றின பர்பஸ் என்னென்னா நம்ம ஒரு மனுஷன் எப்படி வாழணுன்ற தர்மம் ரீதியாக வாழ்ந்து காட்டுறதுக்காக. மரியாதை புருஷோத்தம் அப்படின்னு சொல்லி ராமருக்கு ஒரு பேர் உண்டு. ஸோ எப்படி ஒருத்தன் வாழணும், ஒருத்தனுக்கு ஒருத்தின்ற உணர்வோடு வாழணும், எப்படி வாழணுன்ற எல்லா வாழ்க்கை நெறிகளையும் காட்டினார். அப்படி காட்டும் பொழுதும் அவர் பகவானுன்றதையும் மறுபடியும் நிரூபிக்கிறார். பகவான் தோன்றும் போதே இதுதான் பகவானுக்கான அடையாளங்கள்னு சாஸ்திரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ அதனால் ராமர் பகவான் தான் அப்படின்றதும் இவங்க எல்லாருக்குமே ஓரளவுக்கு தெரியும். இருந்தாலும் அந்த பகவான் தான் தெரிஞ்சிருக்கிற உறவு வந்துட்டு அவர் பகவான் தானே, நம்ம எதுக்கு அவருக்கு சீத்தையை கண்டுபிடிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு அவரே கண்டுபிடிச்சிக்குவார் அப்படியும் கிடையாது. ஸோ இவங்க எல்லாருமே நித்தியமான ராமருடைய சகாக்கள் தான், எப்போவுமே ராமர் கூட இருக்கவங்க தான். ஸோ இந்த லீலைகள் திருப்பி எப்போ அடுத்தது மறுபடியும் எப்போ திரேதா யுகம் வருதோ, எப்போ துவாபர யுகம் வருதோ அப்போல்லாம் நம்ம பார்ப்போம் ராமர் லீலை மறுபடியும் நடக்குது, கிருஷ்ண லீலை மறுபடியும் நடக்குது, இதே மக்கள் மறுபடியும் வராங்க. கொஞ்சம் சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்கும். பட் அதே ராவணன் இருக்கான், அதே சீதா இருக்காங்க, அதே ஹனுமான் இருக்கார், அதே ராமர் இருக்கார், மறுபடியும் இதே லீலைகள் நடக்குது. எதுக்கு இந்த லீலைகள்லாம் திரும்ப நடக்குதுன்னா இங்கே இருக்க மற்ற ஜீவாத்மாக்கள் பகவானோட இந்த லீலையை பார்க்கும்போது அட்ராக்ட் ஆகி வருவாங்கன்றதுக்காக.
ஸோ அந்த விதத்தில் சுக்ரீவன், வாலி இவங்க எல்லாருமே ராமனுடைய எப்பொழுதும் பக்தர்கள் தான், நிரந்தரமான பக்தர்கள் தான். பட் இப்போ அவங்களுக்கும் அந்த உணர்வும் அவங்களுக்கு இருக்குது. ஸோ அதனால் அவங்க ராமர் கையால் கொல்லப்படணும் அப்படின்றது நினைக்கிறாங்க. இப்போ கிருஷ்ணர் பிறந்தப்பமே, கிருஷ்ணர் இங்கே அவதரிச்சப்பமே பார்த்தீங்கன்னா கர்க முனிவர் வந்து அவங்களுடைய ஜாதகத்தை பார்த்துட்டு சொல்லுவார் அவங்க அம்மா அப்பா கிட்ட, கிட்டத்தட்ட இவங்க கடவுள் தான் அப்படின்றதே சொல்லுவாங்க. இருந்தாலும் இப்போ யசோதாமா, நந்த மகாராஜர் அவங்க எல்லாருக்குமே கிருஷ்ணர் கடவுள் தான் தெரிஞ்சிருச்சுன்னு வைங்களேன். கிருஷ்ணர் எனக்கு பசிக்குது அப்படின்னு சொன்னார்னா உடனே யசோதாமா போயிட்டு, நீங்கள் தான் கடவுள், நீங்கள் தான் எல்லாருக்கும் சாப்பாடு தரீங்க, என்கிட்ட போய் சாப்பாடு கேட்குறீங்களே அப்படின்லாம் சொன்னால் அப்புறம் அம்மா பையன்ற உறவே இல்லாமல் போயிடும் இல்லையா. ஸோ அதனால் கிருஷ்ணர் என்ன பண்ணுவார்னா அவங்கள நான் கடவுள்ன்ற எண்ணத்தை மறக்க வைப்பார். ஸோ தன்னுடைய யோகமாயா சக்தியின் மூலிமா அவங்கள அந்த ஆஸ்பெக்டை மறக்க வைக்கிறார். அப்போ தான் தாய் மகன்ற அந்த ரிலேஷன்ஷிப் அதையும் பகவான் விரும்புகிறார் இல்லையா, அந்த ரிலேஷன்ஷிப் வேணுன்றதுக்கு. ஸோ அதனால் அந்த ஞானத்தை மறக்க வைப்பார். ஸோ லீலைகளுக்காக அந்த மாதிரி நடக்கிறது உண்டு.